ஓகேம்மா. ஸோ குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னம்மா? மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா காலேஜில்? மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை மெக்கானிக்ஸ்? நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், வேறு என்ன மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்க? என்னம்மா? சாயில் மெக்கானிக்ஸ். ஓகே, சிவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் சாயில் மெக்கானிக்ஸ். வேறு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்றதெல்லாம் எதை மீன் பண்ணுதுமா? ஸோ இதெல்லாம் என்ன? பிஹேவியர்ஸ். எதோட பிஹேவியர்? இதோட பிஹேவியர்மா? பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா? ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன், அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம மெக்கானிக்ஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெக்கானிக்ஸ் இஸ் அ பேசிக் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேவா? ரைட். இப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் பாடி இன் ஸ்டாட்டிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைனமிக். ஓகேவா? ஸோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி அதை பற்றி படிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இங்கே மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெக்கானிக்ஸை நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை வந்து நம்ம ஒரு 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 ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி போவோம். ஸோ ஒரு பாடி அப்படின்னு இருக்குன்னா வி ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட் பாடி. நான் சாலிடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வில் டிஸ்கஸ் அபவுட் சாலிட். ஸோ சாலிடில் வி ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஜிட் பாடி அண்ட் அனதர் ஒன் இஸ் டிஃபார்மபிள் பாடி. ஸோ இப்போ எப்போ ரிஜிட் பாடி அப்படின்னா என்னம்மா? வாட் இஸ் மீன் பை ரிஜிட் பாடி? டிஃபார்மேஷனே. ஓகே, என்னம்மா? ஓகே, நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஓகே, பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ ரிஜிட் பாடி அப்படின்னா டிஃபார்மேஷன் நடக்காது. சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா நான் டிஃபார்மபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட். அப்போ டிஃபார்மபிள் அப்படின்னா விச் இஸ் சப்ஜெக்டட் டு அ சேஞ்ச் ஆஃப் ஷேப் ஆர் சைஸ். அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஃபார்மபிள். அப்போ ஒரு பாடி எடுத்துக்கலாம். சாரி,
சரி, ஓகேம்மா. ஸோ நம்ம அது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இப்போ பாடி டென்ஸ் டு சேஞ்ச் their ஷேப் ஆர் subjected to change of size அப்படின்னா இட் இஸ் deformable பாடி. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு ரிஜிட் பாடி அப்படின்றது வந்து வேர்ல்டில் கிடையாது. இன் அவர் எர்த் தேர் இஸ் நோ ரிஜிட் பாடி. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ரிஜிட் பாடி அப்படின்றது கிடையாது. எவ்ரி திங் இஸ் அ டிஃபார்மபிள் பாடி. பட் இன் அவர் கால்குலேஷன் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் படிக்கலாம், இல்லை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கலாம், வேறு ஏதாவது டிசைன் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அசம்ஷன் இஸ் த பாடி இஸ் டேக்கன் ஆஸ் அ ரிஜிட் பாடி அண்ட் தென் வீல் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். கரெக்டாக? ஏன் அப்படின்னா rigid body is very easier to solve the calculation. There is no more difficulty to solve the rigid body problems. But deformable bodies அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடிஷ்னலாக நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் தி டிசைன் ஆர் கன்சிடர் ஆஸ் ரிஜிட் பாடி அண்ட் தென் வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வேற எந்த ரீசனும் இல்லை. நம்மளுடைய கால்குலேஷன் ப்ராசஸை நம்ம வந்து ஈஸி ஆகிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ரிஜிட் பாடியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது மெக்கானிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை நம்ம இந்த டைப்பில் கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா ரிஜிட் பாடி அண்ட் டிஃபார்மபிள் பாடின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி தான் என்ன அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இப்போ படிக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த ரிஜிட் பாடி சயின்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ டிஃபார்மபிள் பாடி தான் நீங்கள் என்னவா படிப்பீங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஓகேவா? ஸோ டிஃபார்மபிள் பாடினா ஹவு தே பிஹேவ், அது வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எப்படி மாறுது, எப்படி பெண்ட் ஆகுது, எப்படி ஸ்ட்ரெயின் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் படிக்கிறது தான் என்னன்னா டிஃபார்மபிள் பாடியில் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயின் இன் ரிஜிட் பாடி. கரெக்டாக? தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயின் இன் ரிஜிட் பாடி. ஸோ அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா ரிஜிட் பாடியோட ஃபிசிக்கல் ஸ்டாட்டிக்ஸ், ஃபிசிக்கல் நேச்சரை பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இப்போதைக்கு நம்ம படிக்க போகிறது. தென் சாலிட் பாடியை தவிர வேறு என்ன இருக்குமா? ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் அப்படின்னா ஃப்ளூயிட் இஸ் எதெல்லாம் ஃப்ளூயிட்? ஸோ லிக்யூட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேஸ், அதோட பிஹேவியர்ஸை பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும். ரைட். ஸோ அது போக வி ஹேவ் டிஃப்ரெண்ட். ஸோ டைனமிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னமா? ஓகே, பாடி அட் த ரெஸ்ட் அப்படின்னா that is static. Dynamic அப்படின்னா body in the motion, study of body in the motion. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். டைனமிக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் கைனட்டிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் இஸ் with we are only studying about the motion. We are not considering the what is the cause of that motion. We don't consider that. அப்படின்னா அது என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ். கினமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கைனமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி வேணால் ப்ரொனன்சியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆக்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கான காஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஒன்லி த மோஷன் அப்படின்ற ஆக்ஷனை மட்டும் படிக்கிறது என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைனட்டிக்ஸ் அப்படின்னா கன்சிடரிங் த ஃபோர்ஸ் விச் இஸ் மீன்ஸ் விச் த வாட் இஸ் த காஸ் ஆஃப் தட் மோஷன். அப்போ என்ன, யாரோ ஒரு பால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபுட்பால் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உதைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் வந்து மோஷன்லேயே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மோஷன்லேயே இருக்குது அப்படின்னா ஒன்லி அந்த பாலோட மோஷனை மட்டும் படிக்கிறது. மோஷன் மீன்ஸ் அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு அகேன்ஸ்டாக என்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் படிக்கிறது என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ். அதே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாங்க, அந்த மோஷன் அந்த ஸ்பீட் டெவலப் ஆகிறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அப்ளை ஆகிருக்குது அப்படின்றத பற்றி அதையும் சேர்த்து படிக்கிறது என்ன அப்படின்னா கைனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போது அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் சயின்ஸ் கன்சர்ன்டு வித் த பிஹேவியர் ஆஃப் பாடிஸ் தட் ஆர் ஆக்டட் அப்பான் பை ஃபோர்ஸஸ். அதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் வுட் பி வெரி ஸ்ட்ராங். நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் 16 மார்க் ப்ராப்ளமே we can solve it. பட் அதில் ஒரு சின்ன ஒரு எரர் பண்ணோம் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணும்? தீஸ் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். இதுதான் உங்களுக்கு வந்து ஸோ எவ்ரி நியூ திங்ஸ் ஷுட் பி ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் எதுவாக வேணால் இப்போ வந்து எவ்வளோ வேணால் டெவலப்மெண்ட் வந்திருக்கலாம், எல்லாமே எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த ஃபண்டமெண்டலை வச்சு தான் நம்ம வந்து அடுத்ததையும் வந்து நீங்கள் யோசிக்க முடியும். நம்ம வந்து புதுசாக வர தியரமை மட்டும் டைரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது,
அந்த தியரம் என்னன்றது வேணால் நமக்கு தெரியும், அதோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுலேருந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டடீஸுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளியராக வேணும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளியராக வேணும், நீங்கள் படிக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸோ மற்ற ஏதாவது மிஷின் டிசைனோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ரைட். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி விச் டீல்ஸ் வித் த கண்டிஷன் ஆஃப் பாடி இன் ஈக்லிபிரியம் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஈக்லிபிரியம் அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? மீன்ஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னா all the okay, that is summation of fx is equal to 0, fy is equal to 0 and moment is equal to 0 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்றது நம்ம அடுத்துப்பா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வென் ஃபோர் சிஸ்டம், இதெல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். ஓகேவா? ரைட். ஸோ இது என்ன கண்டிஷனில் இருக்குமா? ஸ்டாட்டிக்ஸ் and this is in dynamic condition. This is in dynamic condition. So idu already explained pannadha. Dynamics is the branch of mechanics in which the forces and their effects of bodies in motion are studied, and it is divided into kinematics and kinetics. Okay va? Clear ah? So actually இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம ஃபார்வர்ட் போக தான் ஸோ கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ், நம்ம ஸ்கூல்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம், ஸ்கூல் சயின்ஸ் இதெல்லாம். கரெக்டாக? இதெல்லாமே சம் பிரான்ச்சஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ்மா. ஹைட்ரோ மெக்கானிக்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹைட்ரோடைனமிக்ஸ், இதெல்லாமே சம் பிரான்ச்சஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் நம்ம இதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன், ரைட். சம் பேசிக் டேர்ம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் யூனிட்ஸ். ஸோ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? 4 டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம். பேசிக்காக நம்ம எல்லாருமே எஸ்ஐ தெரிஞ்சிருப்போம், சிஜிஎஸ், எம்கேஎஸ். இது 3 வந்து நம்ம மேஜராக வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இது 3மே நீங்கள் வந்து படிப்பீங்க, ஏன்னா யூனிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ரைட். பட் ஹியர் வி ஆர் ஒன்லி கன்சிடரிங் தி எஸ்ஐ யூனிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சாலிட் மெக்கானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆர் டீல்ஸ் வித் த எஸ்ஐ யூனிட்ஸ் ஒன்லி. ஸோ மற்ற இதெல்லாம் பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ மாஸ் அப்படின்னா என்னம்மா? ஸோ மோஸ்ட்லி மாஸ், தென் வெயிட், மாஸ், வெயிட் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோமோ அந்த யூனிட்ஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மாஸ் அப்படின்னா என்னமா? ஹவு மச் குவான்டிட்டி இஸ் யூஸ்டு டு மேக் அப் தி ப்ராடக்ட் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா மாஸ். மாஸ் இஸ் டஸ் நாட் வேரிஸ் வித் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் மாஸ் இஸ் டஸ் நாட் வேரிஸ் வித் த பிளேஸ். பிளேஸை பொறுத்து என்ன ஆகாது, மாஸ் வேரி ஆகாது. ஸோ நீங்கள் இங்கே உங்களுடைய வெயிட் வந்து 50 kg இருக்கிறீங்க அப்படின்னா 3லேயும் உங்களுடைய வெயிட் என்னவா தான் இருக்கும், அதுவே தான். தட் இஸ் மாஸ். சாரி, வெயிட் கிடையாது, மாஸ். அதே வந்து வெயிட் வந்து என்ன ஆகுமா? வெயிட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து மாறும். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்ன? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வாட் இஸ் யுவர் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன்? 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வெரி குட். 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட். லென்த் அப்படின்றதுமா which is used to measure 2 points, அவ்வளோதான், linear measurement. And time is the measure of to the occurrence of event or occurrence of action பற்றி மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படும். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் பேசிக் யூனிட்ஸ். அண்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படின்றது என்னமா? ஜாமெட்ரிக்கல் போர்ஷன் ஆஃப் தி பாடி. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். மீன்ஸ் வந்து ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னா நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாக. ஓகேவா? ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட், டிரான்ஸ்லேஷன், வெலாசிட்டி இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னமா? ஓகே, இல்லை ஜென்ரலாக கேட்குறேன். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஓகே, ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ரைட்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பாடி வந்து என்ன ஆயிருக்கும்னா டியூ டு தட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்கும்னா இட் வில் மூவ் சம் டிஸ்டன்ஸ் சம்வாட். அது மொத்தமாக அதோட
போர்ஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன இருக்குன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? டிரான்ஸ்லேஷன்னா என்ன? ஓகே, வேற ஏதாவது? டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? ஓகே, இது ஒரு பீம் எடுத்துக்கலாமா? இது என்ன பீம்மா? கேன்டிலிவர் பீம் இல்லையா? ரைட். ஸோ கேன்டிலிவர் பீம் ஹேவிங் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் லோட் அட் தி எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவு இட் இஸ் பிஹேவ்? இட் டிஃப்ளெக்ட்ஸ் லைக் திஸ். கரெக்டா? இட் டிஃப்ளெக்ட்ஸ் லைக் திஸ். This is called translation. This is called translation. The portion is still at the own position. Correct? The beam does not displaced to another place, but the shape will change to some. That is linear. It is changed to a curvature, and at this distance it have changed. The length is எவ்வளோ போர்ஷன் வந்து மூவ் ஆயிருக்குது அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ தட் இஸ் கால்டு டிரான்ஸ்லேஷன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கம்ப்ளீட்டா மூவ் ஆகுறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட பொசிஷன்லேயே தான் இருக்கும், பட் அதோட ஷேப்போ அதை டிஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னமா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அவ்வளோதான். எவ்வளவு ஸ்பீடு, வெலாசிட்டி மீன்ஸ் ஸ்பீட், ரைட்? ஸோ நீங்கள் அந்த ஒரு பார்ட்டிகளை நீங்கள் எவ்வளவு ஃபோர்ஸில் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்களோ புல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்னா மாறும். ஸோ வெலாசிட்டி எப்படி மாறுதுன்னு சொல்றீங்க? எப்படி மாறும்? எப்படி மாறுமா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் F1 அப்படின்ற ஃபோர்ஸில் மூவ் பண்ணுறீங்க. இட் கவர்ஸ் சம் டிஸ்டன்ஸ் L1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் எல் சேம் டிஸ்டன்ஸ் L1 Lன்னு எடுத்துக்கலாம். வித் டைம் ஆஃப் 1 minute அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 minute அப்படின்னு எடுத்துக்கலாம். The same object pushed with the force F2. Yeah, F2. But it covers a distance L2 in the same 1 minute. In the same 1 minute, which is having high velocity here. Which object having high velocity here? Eduma F2. So appo depends upon the time, depends on the distance, how much it is covered. Adha porthu da நம்ம என்ன சொல்ல முடியும்னா velocity சொல்லணும். Particularly time. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்படி லென்த் வந்து நம்ம சேம் லென்த் எடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் லென்த் இந்த பாடி இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சேம் டிஸ்டன்ஸ் L1 தான் கவர் பண்ணியிருக்குதுன்னு வச்சுக்கலாம். பட் அதுக்கான டைம் என்னவா மாறுனா இட் வில் கவர் பை 30 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அதுவும் சேம் தானே? இந்த இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட்ஸ் கவர்ட் அப்படின்றத பொறுத்து வெலாசிட்டி வில் வேரி. தட் இஸ் ஸ்பீட் வில் வேரி. புரியுதாமா? ரைட். ஸோ அடுத்தது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னமா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஹவு த சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா acceleration. That is rate of change of velocity is denoted by acceleration, is represented by acceleration. அவ்வளவுதான். இந்த இடத்துலலாம் நீங்க rate of change of velocity வருதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? acceleration ரேட்டாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ரைட். ஸோ மொமெண்டம். நெக்ஸ்ட் இஸ் மொமெண்டம். ரொம்ப பிரைட்டா இருக்குதா? ஓகேவா? ஓகேவாமா? ரைட். ஸோ மொமெண்டம் அப்படின்னா என்னமா? ப்ராடக்ட் ஆஃப், அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார்முலாவை சொன்னால் மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொமெண்டம்னா ஜென்ரலாக நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? மொமெண்டம் அப்படின்னா என்னமா? The amount of force required to move the object அப்படின்னு சொல்லலாமா? மூவ் த ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? ஸோ எக்ஸாக்டாக நம்ம அப்படி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ மொமெண்டம் அப்படின்றது என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரி, ரைட். ஸோ எப்படி சார் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு கார்லேயும் போகிறீங்க, ஓகேம்மா? ஒரு சைக்கிள்லையும் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரு பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா?
இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க, ஸோ அந்த கார் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த கார் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் சைக்கிளில் போகிறீங்க. ஓகேவா? சைக்கிளில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு புஷ் இட். கரெக்டாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தள்ள போகிறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ புஷ் பண்ணும்போது காருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது என்னவா இருக்குமா? அதிகமாக இருக்கும். கரெக்டா? இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன்? ஒய்? மாஸ். மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ மாஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? The quantity of material which is used to make a product, the amount or quantity of material which is used to make a product or which is present in the product. இப்போ கார் அப்படின்றது made up of steel, aluminum and other things, so it is having heavy mass. அதே சைக்கிள் வந்து என்ன, ஒரு 2 ஸ்டீல் ஹாலோ செக்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, மேட் பண்ணியிருப்பாங்க. ரைட். அப்போ இந்த குவான்டிட்டி, இந்த மாஸ் ஆஃப் கார் வந்து என்னவா இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே இது வந்து சைக்கிளுக்கு என்ன இருக்கும், மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே மொமெண்டம் என்ன சொல்லியிருக்கோம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மொமெண்டம் வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இதுக்கு அதிகமாக தேவைப்படும். பட் இது வந்து என்னவாயிடும், கம்மியான மொமெண்டம்ல என்ன ஆகிடும், இது ஈஸியாக மூவ் ஆகிடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இஃப் மாஸ் இஸ் இன்க்ரீசிங் இட் ரெக்வயர்ஸ் மோர் மொமெண்டம், இஃப் மாஸ் இஸ் டிக்ரீசிங் இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மொமெண்டம். அவ்வளோதான். ஸோ மாஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மொமெண்டம் வில் வேரி, மொமெண்டம் வில் சேஞ்ச். ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், அப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ ஓகேவா? ரைட். அப்போ மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அவ்வளோதான். மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா மொமெண்டம். அப்படி. ஸோ பார்ட்டிகல் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டிகல்னா என்னமா, it can be defined as the object which has only mass and there is no size. Very small amount of particles. அதான் நம்ம particlesனால என்ன, very less in size. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா particles. It has only mass, no size. Okay, அதுதான் வந்து என்ன அப்படின்னா so this is our only exist in theoretically, there is no practically we don't have it. So only theoretically தான் நம்ம வந்து இதை வந்து பார்ட்டிகல் அப்படின்றத எடுத்துப்போம் for deriving some concepts. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத எடுத்துப்போம். ஓகேவா? ரைட். ஓகேமா. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, கிராவிடேஷனல் லா, லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி, parallelogram law of force. இதில் ஃபர்ஸ்ட் 4 laws நம்ம பார்த்துடலாம். அண்ட் டிரான்ஸ்மிசிபிலிட்டி லாவும் நம்ம இப்போ பார்த்துடலாம். parallelogram வந்து நம்ம ஃபோர்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஹவு வி அடிஷன் ஆஃப் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து parallelogram வந்து நமக்கு வரும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன நியூட்டன் ஃபர்ஸ்ட் லானா என்னம்மா, என்ன சொல்லுது? சேஞ்ச் இன் ஸ்டேட். ஓகே. வேற சேஞ்ச் இன் ஸ்டேட் மீன்ஸ் எதை மீன் பண்ணுது? ஃபோர்ஸ். ஓகே, ரெஸ்ட்லேயே இருக்கிறது. ஓகே. வேற இனர்ஷியா. ஸோ அண்ட் வெரி குட். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் இனர்ஷியா லா ஆஃப் இனர்ஷியா ஆர் இனர்ஷியா லா அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் இனர்ஷியா ஆர் இனர்ஷியா லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது எதை டினோட் பண்ணுதுமா? ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ நியூட்டன்ஸ் லா ஃபர்ஸ்ட் லா அப்படின்ட்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கலீலியோ, கெப்லர் அண்ட் கலீலியோவோட லாவை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றது. ஓகேவா? ஸோ கலீலியோ சொன்னதை எடுத்துக்கிட்டு அதை வந்து இவர் என்ன பண்ணாருன்னா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுதான் வந்து என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா எனி ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இட் வில் பி ரெஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் பொசிஷன். ரெஸ்ட்னா அது என்ன பொசிஷன்ல இருக்குது, இட் வில் பி இன் ஒரிஜினல் பொசிஷன் வாட் இட் ஹாஸ் பி இன் ப்ரீவியஸ்லி. அந்த ஸ்டேட்ல அப்படியே தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இஃப் எனி அதர் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அப்படின்னா மற்ற இன்னொரு ஃபோர்ஸ் அதில் இன்னொரு ஆக்ட் ஆகாத அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆர் வேற ஏதாவது ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது என்ன ஸ்டேட்ல வந்து ஆக்சுவலாக இருக்குதோ அந்த ஸ்டேட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றதான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ என்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹியர் இட் இஸ் நியூட்டன்ஸ் லா அப்படின்றது என்ன,
state of every body continues in its state of rest or uniform motion in a straight line unless it is compelled by an external agency acting on it. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரிஜினல் பொசிஷன்னா என்ன? அது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்டு, மோஷனில் இருந்துச்சுன்னா மோஷன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பால் வந்து கிரவுண்டில் இப்படி பிளேஸ் ஆகிருக்குது, இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த பால் மேலே இன்னொரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மீன்ஸ் நம்ம போயிட்டு அதை எடுக்காத வரைக்கும் இல்லை கிக் பண்ணாத வரைக்கும் அந்த பால் எங்கேயோ தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். ரைட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பால் மேலே ஒரு ஃபோர்ஸே நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிட்டே இருக்குன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு ரோலிங். ஸோ அப்போது அது இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது என்னவா தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் மோஷன்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன இருக்கும்? ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம், இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி கிரவுண்டுன்னு வச்சுக்கலாமா. ப்ராக்டிக்கலாக இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ டியூ டு இட்ஸ் வெயிட், செல்ஃப் வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் வந்து என்ன இருக்கும்? செல்ஃப் வெயிட் ஒன்று இருக்கும், தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஒரு வெயிட் ஒன்று இருக்கும். அது போக என்ன இருக்கும்? This is a weight of the ball. இது வந்து என்னன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். கரெக்டா? அண்ட் தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் acting against them. ஏன் அப்படின்னா when the ball starts to roll, there is a rubbing action between the ball surface and the ground surface. கரெக்டா? பால் இப்போ இந்த இது ரோல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகுதுமா, அந்த சர்ஃபேஸ் அதோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் அது எவ்வளோ தூரம் கான்டாக்டில் இருக்குதோ, கிரவுண்டோட கான்டாக்டில் இருக்கோ, அது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. பட் ஓகே, ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரோல் ஆகிட்டே இருக்குது. இஃப் ப்ராக்டிக்கலி நமக்கு என்ன இருக்குமா, கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அப்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் பெடல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணி ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெடல் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் மோஷன்லேயே தான் ஆஸ் பர் திஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் என்ன ஆகணும், நீங்கள் வந்து மோஷன்லேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். பட் என்ன ஆவீங்க, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி த சைக்கிள் வில் ஸ்டாப். கரெக்டாக? ஏன்? பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா இட் மே பி டியூ டு விண்ட், இட் மே பி டியூ டு ஃப்ரிக்ஷன். நம்ம இங்கே மேஜராக ஃப்ரிக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் பால்னு எடுத்துக்கிறதுனால. பட் விண்ட் ஃபோர்ஸும் என்னதான்? ரெசிஸ்டன்ட் தான். விண்டும் என்னதான்? ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அப்போ அந்த சைக்கிள் மேலே உட்காந்துருக்கக்கூடிய பர்சனோட வெயிட்டை பொறுத்து என்ன ஆகும்? the distance coverage will change. கரெக்டா? நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வேணால் போகலாம். மீன்ஸ் வந்து 2 பேர் போகிறாங்க, ஒருத்தர் வந்து 50 kg, இன்னொருத்தர் 80 kgன்னு வச்சுக்கலாம். 2 பேருமே சேம் கிலோமீட்டர் 20 km/h அப்படின்ற ஸ்பீடில் போகிறாங்க. 2 பேருமே சேம் டைமில் பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆகும்? 80 kg இருக்கிறவங்களுக்கு வந்து வண்டி ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னா வெயிட் வில் பி மோர் தேன் தி ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? ஸோ அப்போ அது தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பிளே த மேஜர் ரோல். ஸோ நம்ம இங்கே ஃப்ரிக்ஷனை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு, இன்னொரு ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது என்ன ஆகாது, ஸ்டாப் பண்ணாது. ஸோ ஹீ இஸ் கன்சிடரிங் இன் த லா தேர் கன்சிடரிங் இஸ் த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். அங்கே என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலாக சம் டிஸ்டன்ஸ் போனோம்னா ஸ்டாப் ஆகிடும் டியூ டு இட்ஸ் ஃப்ரிக்ஷன். பட் இங்கே லால் என்ன பண்ணிக்கிறாங்க, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ்னா தேர் வில் பி நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், தேர் வில் பி நோ ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன ஆகும், ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் என்ன ஆகிட்டே இருக்கும், யூஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஸ்டடீஸ்லையும் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர், ரைட்? அப்போ லா ஃபர்ஸ்ட் மோஷன் புரிஞ்சுதாமா, கிளியரா? ஃபர்ஸ்ட் லா புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் பால் அட் ரெஸ்ட் அண்ட் பால் மூவ்ஸ் ஒன்லி வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. அது வரைக்கும் இட் வில் பி அட் இன் ஆக்சுவல் பொசிஷன். அது இதுக்கு பிஃபோராக என்ன இருந்துச்சோ அதுலேயே தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா? ஃபர்ஸ்ட் லா கிளியரா? ரைட். செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுமா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். வெரி குட். இங்கே வந்து வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கோம், இது வந்து மொமெண்டம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு, நாட் ஈக்குவல் டு, ப்ரப்போர்ஷனல் டு வேணுமா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நியூட்டன் செகண்ட்ல. ஸோ அப்போ என்ன இது எதை மீன் பண்ணுது? ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, states that the rate of change of momentum of a body is directly proportional to the impressed force and it takes place in the direction of force acting on it. ஓகேவா? ஸோ இப்போ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, ஃபார்முலாம் பார்த்தாச்சு. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க செகண்ட் லால இருந்து? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். எனி ஐடியா? நியூட்டன் செகண்ட்ல வந்து என்ன சொல்லுது? ஆல்ரெடி மொமெண்டமுக்கு பார்த்து அதே கான்செப்ட் தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு கார் ஒரு சைக்கிளை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதே கான்செப்ட் தான் இதுவும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது எப்போ மாறும்? வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் மாஸ். கரெக்டா? வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் மாஸ். அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மூவ் தட் பார்ட்டிகல் வில் பி ஹையர். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னமா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சேம் அதே தான் நம்ம அங்க சொன்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான். ஓகே, மொமெண்டம் மாறுதுன்னு தானே சொன்னேன். வித் ரெஸ்பெக்ட் டு டூ பாடிஸ் மொமெண்டம் வில் சேஞ்ச். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் மாஸ், அதை தான் நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ ஒரு காரை மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதே ஒரு சைக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மியான ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது. ஏன்? டியூ டு இட்ஸ் மாஸ். டியூ டு இட்ஸ் மாஸ். ஓகேவா? அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வேற எங்கே வேணாலும் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டீல் பால் எடுத்துக்கிறீங்க, ரெண்டுத்தையும் கிக் பண்ணுறீங்க, எது ரொம்ப தூரம் போகும்? ஃபுட்பால் தான் அதிகம். ஸ்டீல் பால் என்ன ஆகாது, ஒரு கொஞ்சமாக தான் என்ன ஆகுமோ. ஏன்? டியூ டு இட்ஸ் மாஸ். ஓகே, அதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. அப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். தட் இஸ் இஃப் த mass of the product is very high, it needs higher force to move. Okay va? If the mass of the product is very less, it require very less amount of force to move the object. அவ்வளவுதான். அதுதான் வந்து என்னன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேமா? நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இதுதான் சேம் ஹியர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா A to A, the weight வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டே இருக்காங்க, they are increasing it. வெயிட்டை வந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் லா இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? சாலிட் மெக்கானிக்ஸ் எல்லாருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு பாடியில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சேம் ஃபுட்பால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வெயிட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குமா, இதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலான வென் இட் இஸ் கான்டாக்ட் வித் தி அதர் பாடி, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த லா. ஓகே, வென் டூ பாடிஸ் ஆர் இன் கான்டாக்ட் போத் ஆர் எக்ஸைட்டிங் சம் ஃபோர்ஸஸ். கரெக்டா? அப்போ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ரெண்டு பாடியிலுமே இருந்து என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வெயிட் அப்படின்றது பாலோட வெயிட், அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் எது கொடுக்குது? இன்னொரு கான்டாக்ட் பாடியிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது. இதுதான் வந்து என்னன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இது எல்லாம் எங்கெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, இப்போ நடக்கும்போது உங்களுக்கு இங்கே நடக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போயிட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு சாலிட் சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு ரிஜிட் சர்ஃபேஸில் நீங்கள் நடக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்? ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன் எப்படி வரும்? நீங்கள் தேய்ச்சிட்டேவா நடக்கிறீங்க? இல்லைம்மா, ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் யுவர் லெக் அண்ட் பிளேஸ் இட் அனதர் பாயிண்ட். அதானே? ஏன் ரிஜிட் பாடியில் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே ஒரு பீச்சில் தண்ணியிலலாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. தண்ணிக்குள்ளே ஈஸியாக நடக்க முடியுமா? நம்மளால நடக்க முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம வெயிட் கம்மியாக தானே இருக்கும். ஏன்? ரெண்டுத்துக்குமே ஒரே ரீசன் தான். ஃப்ளூயிட் பொறுத்த வரைக்கும் பயான்சி இஸ் த ரீசன். இங்கே ஏமா எனி ரீசன்? ஸோ நீங்கள் உங்கள் காலில் எடுத்து நீங்கள் வைக்கும்போது அந்த கிரவுண்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் அந்த
ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் அந்த ஃப்ளோர் ஷுட் ரியாக்ட். அதர்வைஸ் என்ன, ரொம்ப சிம்பிள். நீங்கள் சேருல நடக்க முடியுமா? உங்களால், நம்மளால் நடக்க முடியுமா? ஏன்? இட் அப்சர்வ் தட், இட் டோன்ட் ரியாக்ட், இட் டோன்ட் ரியாக்ட். அதே நம்ம இந்த மாதிரி ஃப்ளோரில் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது அது அகெயின்ஸ்டாக இன்னொரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கறதுனால we can easily lift it. அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி காலை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தூக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணும். அதனால தான் நமக்கு வந்து எர்த்தில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது, அங்கே வந்து என்ன ஆகுது, மூணில் வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியும். ஸோ இது எல்லாமே நியூட்டன்ஸ் தேர்ட் லான்றது எல்லா இடத்துலையும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், டெவலப் ஆகும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் என்ன ஆகும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ நிறைய எஃபோர்ட் போடுங்க, நிறைய படிங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது லைஃபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. கிளியரா? அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தட் இஸ் தி நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள். தென் வி ஹேவ் கன், வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள். கரெக்டா? நம்ம இஃப் வி ஃபயர் த கன் இட் வில் புல் அவர் புஷ் அவர் பேக் சைடு. நம்மளை என்ன பண்ணோம்னா புஷ் பண்ணோம், பேக் சைடில் என்ன பண்ணோம்னா புல் பண்ணுவோம். கன், அந்த புல்லட் வந்து கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் வி ஆர் மூவிங் பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ பிகாஸ் ஆஃப் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன், சாரி திஸ் இஸ் தி ஆக்ஷன், திஸ் இஸ் தி ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, கன்னை ஹோல்ட் பண்ணும்போது ஷோல்டரில் எக்ஸாக்டாக கரெக்டான பொசிஷனில் வச்சு ஷூட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டா? இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ புரிஞ்சுதா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ரைட். ஸோ இன்னொன்று கிராவிடேஷனல் லா பற்றி இங்கே சொல்லலை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா அப்படின்றது என்ன அப்படின்னாமா, ஸோ கிராவிடேஷனல் லா ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யார், ஐசக் நியூட்டன். அவர் தான், அதை அவரே சொல்ல மாதிரி ஐசக் நியூட்டன் தான் என்னமா, ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் சயின்டிஸ்ட். அவர் தான் இந்த மூணு லாவையும் கொடுத்தாரு அண்ட் கிராவிடேஷனல் லாவும் கொடுத்தது யார், அவர் தான். ஸோ கிராவிடேஷனல் லாக்கு தான் நீங்கள் நம்ம ஃபேமஸான ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம் இல்லையா, ஆப்பிள் விழுந்துச்சு அதுலேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கிராவிடேஷனல் லா இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த எர்த் இஸ் அட்ராக்டட் பை சம் ஆப்ஜெக்ட், எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் அட்ராக்டட் பை சம் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. ஸோ இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இட் ஹேஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா சொல்லுது. ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட், நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்கள் வந்து த்ரோ பண்ணாலும் இட் கம்ஸ் டுவர்ட்ஸ் தி எர்த். கரெக்டா? எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் த்ரோ பண்ணாலும் அது என்னவா தான் வரும், எங்கே தான் வரும், கீழே தான் வரும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் வெயிட், அது போகிற ஹைட்டும் அது வரக்கூடிய ஸ்பீடும் வந்து என்ன ஆகும்னா நமக்கு மாறும். பட் எல்லாமே எங்கே தான் வரும், நமக்கு எர்த்துக்கு தான் வரும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா கிராவிடேஷனல் லா அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்மளுடைய சேட்டலைட் ஆகட்டும், ராக்கெட்ஸாக இருக்கட்டும், சேட்டலைட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எர்த்தோட ஆர்பிட்டில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம், எர்த்தோட ஆர்பிட்டில் தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து அனுப்பிட்டோம். பட் ஏன் அது வந்து திரும்ப கீழே வரல, என்னம்மா? ஓகே, கிராவிடேஷனல் தாண்டி போயிடுச்சு. வேற ஏதாவது ரீசன்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, ஒரு ப்ராப்பரான லீனியர் மோஷனில் இருக்காது இல்லையா. லீனியர் மோஷன் மீன்ஸ் ஒரு கர்வே, நம்ம அந்த ஆர்பிட்டில் வந்து என்ன இருக்காது, கரெக்டாக இருக்காது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து எப்படி வேணால் மூவ் ஆகலாம், அதை நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அட்ராக்ஷன், ஓகே, அட்ராக்ஷன் தான் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், கிராவிடேஷன். அட்ராக்ஷன் தான் கிராவிடேஷன், அட்ராக்ஷன் தான் கிராவிடேஷன். வேற எனி ரீசன் பிஹைண்ட் தட்? என்னம்மா? டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா? ஓகே. ஓகே, ரொட்டேட் ஆகுது. ஓகே, பவர் கம்மியாக இருக்கும். பவர் மீன்ஸ் எதை சொல்கிறீங்க?
கிராவிட்டியோட ஸோ கிராவிடேஷனல் புல் கம்மியாக இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம சேட்டலைட் வந்து என்ன ஆகும்னா இட் ஹாஸ் அ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் டு ஆக்சலரேஷனும் இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் அ வெர்டிக்கல் புல் பை அவர் எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லும் இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் அ ஹரிசாண்டல் ஆக்சலரேஷனும் இருக்கும். கரெக்டாமா? இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா சேட்டலைட் வந்து அதோட ஆர்பிட்ல மெயின்டைன் ஆகுது. நீங்கள் வந்து மீன்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒரு ரோப்பை கட்டி நம்ம இப்படி சுத்துற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பிஹேவியர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு ஆர்பிட்டை வந்து நமக்கு ரொட்டேட் ஆயிடும். ஸோ நீங்கள் அந்த ஒரு கீ செயினை கையில் எடுத்து சுத்துறீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து மெயின்டைன் ஆகணும். ஒருவேளை ஒன்லி கர்வேச்சர் மோஷன் மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அவங்க கிராவிடேஷனல் புல் மட்டும்தான் இருக்கு, ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஃபால். பட் அதுக்கு ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இருக்குது, அந்த கர்வேச்சர் மூமெண்ட்ல ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே வந்து கவுண்ட்ராக்ட் ஆகி நமக்கு இந்த ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து நமக்கு ஆர்பிட்ல வந்து கரெக்டாக கிடைக்குது. ஒன்லி கிராவிடேஷனல் மட்டும் இருக்குது, ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் தான் சென்டர் ஆஃப் எர்த் நோக்கி வந்து விழுந்துரும். கிராவிடேஷனல் புல்லே இல்லை, ஹரிசாண்டல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கர்வேச்சர் அந்த பாத்தை விட்டு வேற எங்கேயோ அவுட்டர் டைரக்ஷன்ல போய் விழுந்துரும், அது எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூட்டன் கிராவிடேஷனல் லா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். கிராவிடேஷனல் லா வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை, அதாவது அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் நான் ஃபார்முலா சொல்றேன். ஸோ கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வந்து மாஸ் ஆஃப் தி ப்ராடக்டை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் ஆஃப் தி ப்ராடக்டை பொறுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா மாறும்னு சொல்றாங்க. ஹையர் மாஸ் ப்ராடக்ட் ஹேவிங் ஹையர் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ கம்மியாக மாஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்மியான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் டூ, தட் இஸ் இங்கே ஆர் அப்படின்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகளை பொறுத்தும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மாறும். தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாமா? ஸோ அப்போ ரெண்டு டேர்ம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்ன அப்படின்னா மாஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. ஓகேவா? இதை மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தட் வில் பி யூஸ்ஃபுல். எப்படி? அது எனக்கு தெரியல சார். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷன்லெஸ், அங்கே உங்களுக்கு சர்ஃபேஸில் எதுவுமே ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஏர் இருக்காது, எதுவுமே இருக்காது. நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா m1 into m2 divided by r square. ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் நியூட்டன்ஸ் gravitational law. Force of attraction is proportional to the product of masses of the particles. Product of masses of the particles. That is F directly proportional to m1 into m2. F directly proportional to m1 into m2. Next, எழுதிட்டீங்களா? If distance between the particles is doubled, then the forces decreases by 4 times. If distance between the particles doubled, the force decreases by 4 times. That is, force is indirectly proportional to r square. Force is indirectly proportional to r square. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாம். இப்போ F is proportional to
mass of particles divided by distance square. Okay, அப்போ to release the proportional நம்ம என்ன பண்ணுவோம், we are introducing some constant, right? எப்பவுமே அதுதானே பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா இங்கே gravitational force, acceleration due to gravity. G m1 m2 divided by r square, m1 m2. (9.81). Yes. என்னம்மா? So from this you can determine the gravitational force too. G is equal to என்ன வரும், Fr square divided by m1 into m2, mass of particles. ஒரு யூனிட் நோட் பண்ணி நியூட்டன் மீட்டர்ஸ் per, சாரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு யூனிட் நோட் பண்ணிக்கோங்க. G is equal to Fr square புரியல சார். இது வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம இங்க இருக்கோம். அது கிராவிடேஷனல் புல் 9.81, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வேற அது வேற. வரும் வரும், அதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ டோன்ட் கூகுள் இட், ஐ ரிப்பீட். ஸோ நீங்கள் நிறைய சோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஐ நோ தட் we can discuss everything. ஓகேவா? வாட் we need to study for the examination, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் எனிதிங் யூ கேன் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இந்த விதத்துலையும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. இஃப் ஐ வாண்ட் டு டேக் திஸ் அப் டு திஸ் நியூட்டன்ஸ் லா, ஐ கேன் டேக் 3 to 4 hours. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். நமக்கு என்ன வேணும், எக்ஸாமில் மார்க் வேணும். வி டோன்ட் ஹேவ் டைம், வி ஹேவ் ஒன்லி 70 more days. ஓகேவா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி வில் மேக் இட். ஓகேவாம்மா? ஸோ இப்போ இதையே நான் சொல்லாமல் டைரெக்டாக ஃபார்முலாவை சொல்லிட்டு போவேன். பட் தட் இஸ் நோ யூஸ். வாட் வி நீட் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். அதை மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ அதை யார் கண்டுபிடிச்சா? ஹென்ரி 6.61 சொன்னது யார்? ஹென்ரி. கூகுள் இட். ஓகேவா? ஸோ வி நோ, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஹியர். அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஒரு பஸ்ஸு வந்து 50 பேசஞ்சரோட போகுது, ஒரு கார் 4 பேசஞ்சரோட போகுது. பட் போத் ஆர் இன் சேம் ஸ்பீட், தட் இஸ் 60 km/h அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் டேக்கிங் மோர் டைம் டு ஸ்டாப் த வெஹிக்கிள்? விச் வெஹிக்கிள் நீட் மோர் டைம் டு ஸ்டாப்? எதுமா? பஸ்ஸா காரா? கார் அதிகமான டைம் தேவைப்படும். ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தான் போகுது. ஸ்பீட் இஸ் நாட் வேரிங். ஸ்பீட் இஸ் சேம் ஸ்பீட். காரும் சேம் ஸ்பீடு தான், பஸ்ஸும் சேம் ஸ்பீட் தான். 60 km/h தான் போகுது. பட் பஸ் ஹேவிங் அ 50 பேசஞ்சர், கார் ஹேஸ் அ 4 பேசஞ்சர் அண்ட் டைமென்ஷன் இஸ் சிமிலர்லி வெரி லெஸ். காருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். விச் இஸ் ரெக்வயர்ட் மோர் டைம் டு ஸ்டாப்? இதுவும் பஸ். ஒய்? வெரி குட். மொமெண்டம். த அப்ளிகேஷன் ஆஃப் மொமெண்டம்.
momentum principle. So நம்ம என்ன momentum is equal to mass into velocity. Okay, so mass அதிகமாக இருக்கிறப்போ it requires more momentum to stop the vehicle. All right. இதெல்லாம் தான் basics. So next we are going into force system. So as a units basically இதை மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. That is FPS, CGS, MKS, but we need only SI. These are the basic four different types of systems, but நமக்கு SI மட்டும் தான் வேணும். So system international D units, French name என்றதுனால அந்த D units அப்படின்றத போடுவோம். System international SI மட்டும் தான், just இந்த பேரை மட்டும் போட்டுவாங்க. FPS foot pound second system, CGS centimeter gram second system, MKS meter kilogram second system, and we are having SI, combination of all SI. ஆல்ரெடி பார்த்துட்டோம், லென்த்து மாஸு அந்த பேசிக் யூனிட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் திஸ் எஸ்ஐ சிஸ்டம் ஆர் மீட்டர், லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட், மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். நோட் பண்ணிக்கோமா. ஸோ நம்ம இங்கே மோஸ்ட்லி நியூட்டன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம நியூட்டன் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு நம்ம எஸ்ஐயில் தான் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா, கரெக்டு தான். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன் அண்ட் 1 நியூட்டன் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு இன்டியூஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், வாட் இஸ் நியூட்டன் அப்படின்னு கேட்கலாம். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். 1 நியூட்டன், the unit for force is Newton, which is required, the amount of force required to induce the acceleration of 1 meter per second square on 1 kg mass. Upon Newton is equal to kg meter per second square. 1 Newton is equal to kg meter per second square. Right. The weight of body is equal to mass of body into acceleration. அதை வேற என்ன டேர்ம்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Weight of a body is equal to, that is weight அப்படின்றது செல்ஃப் வெயிட். நம்ம அதை ஃபோர்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் பாடி ஃபோர்ஸஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸ்டர்னலி ஆக்டிங், பாடி ஃபோர்ஸஸ் ஆர் இன்டர்னல் மாஸ், வெயிட், அதெல்லாமே என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பாடி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எவ்ரி பார்ட்டிகல் ஹேஸ் இட்ஸ் வெயிட், மாஸ். அதுதான் வந்து என்னன்னா மீன் எவ்ரி பார்ட்டிகல் சப்ஜெக்டட் டு சம் ஃபோர்ஸஸ் அப்படின்றது தான் பாடி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். Weight of a body is Newton, mass of the body into acceleration due to gravity. அப்போ இது நியூட்டன்னு சொல்லலாமா? நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி பாடி இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரெண்டும் ஒன்றுதான். ஓகேவா? ரைட். வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸ் இதையும் பார்த்துடலாம். வெக்டார், ஸ்கேலார் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். வெக்டார்னா என்னம்மா? வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ற பொறுத்து தான் அது வந்து அதை வெக்டாரா ஸ்கேலாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம். சாரி, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் பார்த்தீங்கன்னா ஏரியா, லென்த்து, மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எனர்ஜி, பவர், வால்யூம், ஒர்க், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கேலார். ஸோ தட் இஸ் ஏரியாவோட யூனிட் என்னமா mm ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோமீட்டர் ஸ்கொயர், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். த குவான்டிட்டி இஸ், த இன்டென்சிட்டி இஸ் டினோட்டட், தேர் இஸ் நோ டைரக்ஷன். கரெக்டா? அதே மாதிரி லென்த்னா என்ன? மீட்டர், மீட்டர் ஜஸ்ட் மீட்டர். மாஸ் அப்படின்னா கேஜி. தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா mm பவர் 4 ஆர் மீட்டர் பவர் 4.
தென் இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி எல்லாமே ஒன்லி intensity or volume or quantity is denoted, magnitude only denoted. அது ஏரியாவை பொறுத்து மாறிக்கிட்டே சரி என்ன கைண்ட் ஆஃப் குவான்டிட்டின்ற பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். எம்எம்ஆ, மீட்டரா, பவர் 4 அப்படின்றதெல்லாம். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது என்னமா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் என்ன மொமெண்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ மொமெண்ட் அப்படின்னா என்னமா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தென் மொமெண்டம் அப்படின்னா என்ன? அதுவும் எந்த டைரக்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ டைரக்ஷனோட சேர்த்து வர்றத வெக்டார்னு சொல்றோம். ஒன்லி மேக்னிடியூட மட்டும் சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் ஸ்கேலர். அவ்வளோதான். வேற இதை நம்ம வந்து வேற எந்த இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் படிக்கும்போது இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுமே தவிர வேறு கால்குலேஷன்ஸோ வேறு எங்கேயுமே நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்? ஜஸ்ட் சிம்பிளாக அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன கேட்கலாம், வெக்டார் குவான்டிட்டின்னு என்ன கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இந்த எஸ்எஸ்சி ஜேஇ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் புக்கில் வேணால் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வேணால் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதில் எது ஸ்கேலார் குவான்டிட்டி எது வெக்டார் குவான்டிட்டின்னு கேட்கலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி டிஎன்பிசி ஏஇஏடிக்கு நம்ம கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் எல்லாமே தெரிஞ்சதுதான். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைரெக்டாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோ மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸோ படிச்சிருப்போம். ஸோ அதோட பேசிக்ஸ் தான். ஸோ ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னம்மா? வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் அப்படின்னா வெரி குட். புஷ் ஆர் புல். த எக்ஸ்டர்னல் புஷ் ஆர் புல். ஓகே. வேற concentrated. Okay, right. Where push or pull? Okay, right. Where? Any other ideas? Force அப்படின்னா என்னமா? என்னமா? எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ஓகே, எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். வேற எதை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? அதான் புஷ் ஆர் புல், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு புஷ் ஆர் புல். சிம்பிளாக நம்ம புஷ் ஆர் புல்லுன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் திங் ஃபோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆக்டிங் ஆன் எக்ஸ்டர்னல். ஸோ இட் மே பி வென் இட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னா when two bodies or when a bodies are coming to contact, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா when two bodies are coming in contact then force is creating, force is developed அப்படின்னு சொல்லலாம், or force is acting on each other அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தட் இஸ் புஷ் கொடுக்குறோம். ஸோ இந்த பால் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. கரெக்டா? ஸோ இவர் வந்து இந்த பாடியில் இவரோட கால் படலை அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் டெவலப் ஆகுமானா ஏன்னா வென் பாடி கம்மிங் இன் கான்டாக்ட் அப்போ தான் நமக்கு என்ன ஆகுனா ஃபோர்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இன் the study body when it is in rest or equilibrium under the action of forces requires, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இன் ஃபோர்ஸ் சிஸ்டம் 2 or more forces acting on the body. ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகலாம்? ஒரு பாடியில் எப்படி வேணால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். கரெக்ட் தானேமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. தென் இந்த பாடிக்கு மேலே இந்த மாதிரி இருக்குது. தென் we have a external force, ரைட்? ஸோ 2 or more forces வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அது வித் ரெஸ்பெக்ட் டு how many objects, how many bodies are connected அப்படின்றத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் ஃபோர்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம்? ஃபோர்ஸ் அப்படின்றது ஆக்ஷன் பை விச் சேஞ்சஸ் கேன் பி மேட் ஆன் த பாடி எய்தர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். சார் அது இட் இஸ் ரெஸ்ட் ஆர் மோஷன் அப்படின்னா இப்போ பாடி அட் ரெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் சேஞ்சஸ். அதோட இது என்ன ஆகுனா இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் ஆர் சம்திங் ஆர் டிஸ்பிளேஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கணும். இதே மோஷனில் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அது என்ன இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ ஆர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீடில் வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்.
அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகுமா? the acceleration, the velocity will increase. The velocity will increase. ஓகேவா? அதே ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா 0 to change in velocity இருக்கும். அதே ஆல்ரெடி மோஷன்ல இருக்குன்னா the rate of change of acceleration will happen. ஓகேவா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேக்னிடியூட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்கம்மா. மேக்னிடியூட், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், டைரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், லைன் ஆஃப் ஆக்ஷன், இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது எந்த பாயிண்ட்ல நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன, தென் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றதெல்லாம், அதோட மேக்னிடியூட் எவ்வளோ இன்டென்சிட்டி, எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் தி பாடி ஆன் அனதர் பாடி which tends to or which changes the or which changes or tends to change the motion of the body acted on. ஓகேவா? ஸோ தம்பி என்ன பண்றீங்க? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஏன் கிளாஸ் நோட்ஸ் இல்லையா? புரியல. இல்ல கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். நோட்ஸ் இருக்குதுங்களா? காட்டுங்க. ரைட், ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க சார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸோட இன்டராக்ஷன்ஸ், அதான் ரெண்டு பாடி வந்து கான்டாக்ட் மீன்ஸ் இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஃபோர்ஸ் டெவலப் ஆகும்னு சொன்னால் அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி வேணா இருக்கலாமா? 2 பாடி கான்டாக்டில் இருக்கலாம், 3 பாடி கான்டாக்டில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? ஒரு பாடியில் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா இருக்குதாமா? எடுங்க. ஸோ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இந்த பாடி? வாட் ஹேப்பன்ஸ் இந்த பாடி? ஓகே, ஈக்லிபிரியமாக ஆகலாம். வேற there is a translation, நம்ம ஆல்ரெடி பார்த்தது, மூவ் ஆகலாம் and there will be a chance of developing momentum. So forces develops momentum and as well as creating translation on the body. டிரான்ஸ்லேட்டும் ஆகலாம் அண்ட் மொமெண்டமும் கிரியேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் ஆகுதுன்னா இது ரெண்டுமே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவாம்மா? சாரி, அகைன் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஸோ ரிப்பீட் ஆகிருக்குது. System of forces and classification of forces. So coplanar, non-coplanar forces. So major, we are classifying the forces into two major systems. One is coplanar and another one is non-coplanar. So coplanar forces are classified into collinear, parallel, concurrent, non-concurrent, and same as here non-coplanar ko enna parallel, concurrent and non-concurrent. Okay, these are the கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. இது வந்து ப்ரீவியஸாக இஸ்ரோவில் கேட்டிருக்கிறாங்க, டிஆர்பியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெக்கானிக்ஸ்க்கு இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். என்னம்மா? பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க, எடுத்து
ஓகேவா? ஸோ கொலினியர், பேரலல், கன்கரண்ட், நான் கன்கரண்ட் அது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கோப்ளானர், நான் கோப்ளானர் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா கோப்ளானருக்கும் அதே டெஃபினேஷன் தான், நான் கோப்ளானருக்கும் அதே டெஃபினேஷன் தான், பட் ஆனால் அது மாறும். ஓகே, அது என்னன்றது ஈஸியாக புரிஞ்சுது. இப்போ கோப்ளானர் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பிளான். நமக்கு வந்து 3 ஆக்சிஸ் இருக்குல்ல, என்னெல்லாமா இருக்குது? எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட். ஜென்ரலி நமக்கு 3 this ஸ்பேஸ் டயக்ராம் கரெக்டாக ஸ்பேஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து 3 கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஜென்ரலாக 2 கோஆர்டினேட் சிஸ்டம் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து எக்ஸ் ஃபேஸும் இருக்க போகுது, ஒய் ஃபேஸும் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஜெட் ஃபேஸ். ஸோ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ விட்த், லென்த் எடுத்துக்கு, தென் விட்த் இருக்குது, தென் டெப்த் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ், ஒய், ஜெட். ஓகேவா? ஸோ அப்போது என்னுடைய ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் பிளேனில் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜெட் ஏதோ ஒரு பிளேனில் மட்டும் எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகுது, எல்லா ஃபோர்ஸஸும் லை ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக படிக்கிறது வந்து என்னன்னா மோஸ்ட்லி இங்கே நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் படிப்பீங்க. அதில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன படிப்போம்னா நான் கோப்ளானர் ப்ராசஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பீம்ஸ்னு வரும்போதே நம்ம வந்து என்ன போவோம்னா நான் கோப்ளானருக்குள்ள தான் நம்ம போவோம், ரைட்? அப்போ if forces are, if the forces, all the forces are lying in the same plane, single plane அப்படின்னா that is called coplanar forces. ஓகேவா? கோப்ளானர் ஃபோர்ஸஸ். அதுல கொலினியர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். கோப்ளானர் ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே என்னன்னா இந்த ஒரு பிளேன்ல மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு லையா இருக்குது, சாரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் வந்து என்னன்னா கோப்ளானர் அப்படின்னு. நான் கோப்ளானர் டிஃப்ரெண்ட் எக்ஸ், ஒய், ஜெட் 3 ஆக்சிஸ்லயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கொலினியர் அப்படின்னா என்னன்னா, கொலினியர் அப்படின்னா ஒரு பீம் எடுத்துக்கலாம், அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் வில் லை ஆன் த சேம் லைன். ஓகேவா? மீன்ஸ் ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும்னா கொலினியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொலினியர் அப்படின்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், மேபி ஆப்போசிட் ஆர் இட் மேபி இன் சேம் டைரக்ஷன், அது என்னவா வேணா இருக்கலாம், பட் லைன் ஆஃப் ஆக்ஷன் வில் பி சேம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொலினியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா it has a common midpoint, common point, all the forces are meets at a common point அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா concurrent அப்படின்னு சொல்லுவோம். all the forces are meets at the common point or it has a common intersection அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா concurrent அப்படின்னு சொல்லுவோம். நான் கன்கரண்ட்னா அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒரே பிளேன்ல இருக்கும், பட் ஆனால் என்ன இருக்காது, அதுக்கான காமன் பாயிண்ட் இருக்காது, எப்படி வேணா அது என்ன ஆகலாம், ஆக்ட் ஆகலாம். இட் டோன்ட் ஹேவ் அ காமன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதை நான் கன்கரண்ட் சொல்லுவோம். அப்போ கொலினியர் அப்படின்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், தென் நம்ம பார்த்தோம் கன்கரண்ட் அப்படின்னா இட் ஹாஸ் அ சேம் ஆர் காமன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆர் காமன் பாயிண்ட் ஆஃப் மீட்டிங். ஓகேவா? தென் நான் கன்கரண்ட்னா அது எப்படி வேணா இருக்கலாம். இட் ஹாஸ் நோ மீன்ஸ் which is not subjected to concurrent, அதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா பேரலல் அப்படின்னா என்னமா, பேரலல் அப்படின்னா இட் ஹாஸ் அ சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கலாம், சாரி சேம் பிளேனாக இருக்கும், பட் ஆனால் என்னவா இருக்கும் அதுக்கு ஈக்குவல் மீன்ஸ் விச் ஒன் ஃபோர்ஸஸ் parallel to the another forces, it may be in same direction, it may be in opposite direction, இப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதுவும் என்னதான் parallel forces தான், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதுவும் என்னதான் parallel forces தான். சேம் டைரக்ஷன்ல இருக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கலாம், பட் both are parallel to each other இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லணும்னா parallel forces அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் collinear, that is here the example. ஸோ இது என்னமா, it has a same line of action, P2 and P3 has a same line of action, அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா collinear. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டென்ஷனல் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு எலமெண்ட்ல அப்படின்னா இட் இஸ் அ கொலினியர் ஃபோர்ஸ். இஃப் இட் இஸ் if the same line of action will be same அப்படின்னா நீங்க இதை மாத்துனீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா it will become parallel forces ஆ மாறிடும். it become parallel forces. ஏன்னா the line of action of this force and this force are different, so it becomes parallel. ஓகேவா? அதை கிளியரா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் parallel forces, இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகுமா, இங்கேருந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, இங்கேருந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, அண்ட் தேர் இஸ் அ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஹியர்.
ஓகேவா, these are parallel to each other. அப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஸோ these are parallel. ஸோ பீமில் நமக்கு மோஸ்ட்லி என்ன இருக்கும், parallel force system அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, இது எக்ஸாம்பிள் ஃபார் parallel force system. தென் we have coplanar, already நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். when the line of action of a set of forces lie in the single plane is called coplanar forces. So non coplanar forces na when the line of action of all the forces do not lie on one plane, it is called non coplanar. அவ்வளவுதான் டெஃபினிஷன். ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், x ஆக்சிஸ்ல இருக்கலாம், இன்னொரு ஃபோர்ஸ் எங்க இருக்கலாம், y ஆக்சிஸ்ல இருக்கலாம். ஓகேவா, இது என்னன்னு சொல்லலாம், மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்று, ஜெட் ஆக்சிஸ்ல ஒன்று, ஒய் ஆக்சிஸ்ல ஒன்று ஆக்ட் ஆகுது. ஸோ நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஓகேவா, ஸோ அப்போ ஏதோ ஒரு சிங்கிள் பிளேன்ல மட்டும் பிளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கோப்ளான், அதர்வைஸ் இட் இஸ் நான் கோப்ளானர். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கன்கரண்ட் ஹேவிங் சேம் மிட் பாயிண்ட். ஓகேவா, திஸ் இஸ் கோப்ளானர் எவ்ரி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பிளேன் ஒன்லி. இந்த ஒரே ஒரு பிளேன்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கான்செப்ஷனாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஸ்டேட்மெண்ட் மறந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கன்கரண்ட். அகைன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், திஸ் இஸ் நான் கன்கரண்ட், பட் அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூ வாண்ட் இட் டேக். ஓகேவா, கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தமா, single plane and as a common meeting point or common intersection point. அதான் வந்து என்னன்னா coplanar and concurrent force, the force system in which all the forces lie in the single plane and it meet at the one point. For example, forces acting on the joint. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒரு போட்டிருந்தாலே ஒரு ட்ரஸ்ஸோட ஜாயிண்ட் இமேஜ் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? That is coplanar and as well as concurrent. Coplanar concurrent forces. ஓகேவா, இதெல்லாம் தான் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஃபோர்ஸ் சிஸ்டம். இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா நம்ம, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் விச் ஹேஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் நான் கன்கரண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஓகேவா, ஸோ த ஃபோர்ஸஸ் விச் ஆர் நாட் லை இன் த சிங்கிள் பிளேன் அண்ட் டு நாட் பாஸ் த்ரூ த சிங்கிள் பாயிண்ட் ஆர் நோன் ஆஸ் நான் கன்கரண்ட் நான் ஃபோர்ஸஸ். மேஜராக இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு அதிகமாக அவைலபிளாக இருக்கும். பர்டிகுலர்லி சிவில் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி நான் கன்கரண்ட் நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் தான் மேக்ஸிமமாக அவைலபிளாக இருக்கும். ஓகேவாமா, ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்றது இவ்வளோதாம்மா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஜென்ரலாக நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க, ரிசல்டன்ட். ஸோ if a force can be resolved into an inclined force or a resultant force can be resolved into two major points. One is vertical and as well as horizontal. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ்னா அதுதான், அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம் அண்ட் அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்து ஒரு பிரேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓகே. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 15 minutes ஆர் 10 to 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இதில் இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது எதாவது புரியாமல் இருக்குதாம்மா? கிளியரா, கான்செப்ட்ஸ் கிளியரா, எனி டவுட்?
Composition of forces இந்த term மட்டும் நோட் பண்ணிக்கோமா, இது மேபி கேட்கலாம். The process of reducing a force system to an equivalent and simplest force. The process of reducing a force system to an equivalent and simplest force system to an faster system. The process of reducing a force system to an equivalent and simplest force system which has the same external effect on the body as the original force system is called composition of force. சொல்லணுமா again? The process of reducing a force system to an equivalent and simplest force system which has the same external effect on the body as the original force system is called composition. சிம்பிள்மா, ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸை தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். பட் அந்த டேர்ம் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ற டேர்ம் கேட்டாங்கன்னா தி மீன்ஸ் த ரிசல்டன்ட். இப்போ ஃபைண்டிங் தி ரிசல்டன்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஒரு 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 பாடியில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் மே பி ஆக்ட். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா. இட் மீன்ஸ் த சிங்கிள் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். What we are converting into the single force is called a resultant force. The resultant force has the same effect on the body which created by these four forces. அதான் வந்து என்னன்னா ரிசல்டன்ட். அதாவது இந்த 4 ஃபோர்ஸ் சேர்ந்து அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன விதமான சேஞ்சஸை கிரியேட் பண்ணுமோ, என்ன மாதிரியான டிஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுமோ, அந்த எஃபெக்ட் வந்து வில் பி சேம் when the resultant force is acting. அதுவும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்னன்னு சொன்னா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். So mostly it is achieved by parallelogram of vector addition அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர் அடிஷன் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குமா. ட்ரையாங்கிள் இருக்கு, parallelogram இருக்கு, தென் வந்து பை கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் இருக்கு. பட் நம்ம parallelogram இஸ் வெரி ஈஸி டு டிட்டர்மைன் தி ரிசல்டன்ட். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா composition of force அப்படின்னா ரிசல்டன்ட் determined by the parallelogram vector addition அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஓகேவா? அப்போ ஒரு காமனா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2 ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் Fy and this is Fx. ஜென்ரலா ரிசல்டன்ட் will be in the center. கரெக்டாமா? in the center this will be F. So it looks like a parallelogram. ஸோ நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லுக்ஸ் லைக் அ parallelogram-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ மீன்ஸ் parallelogram ஷேப்பில் இருக்கும். அதனால நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா parallelogram of addition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்கம்மா? அண்ட் இன்க்ளைன்டு காம்பனண்ட் கேன் பி ஒரு இன்க்ளைன்டு காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், தட் இஸ் எஃப் அப்படின்ற ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ we can resolve the inclined component into vertical and as well as horizontal. ஓகேவா? ஸோ this is தீட்டான்னு எடுத்துக்கலாம். this is தீட்டா. இப்போ இது என்ன அப்படின்னா Fx, இது என்னமா Fy. then Fx can be written as F cos theta. Fy is taken as F sin theta. ஓகேவா? ரைட். ஸோ வெரி குட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
this is f, this is theta, then this is fx, right? This is fy. So here fx can be written as f sin theta, fy can be written as f cos theta. ஜென்ரலா நம்ம கிட்ட ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ எப்படி மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் நாம ஜென்ரலா ஹரிசாண்டல் இஸ் டேக்கன் as cos theta and vertical is taken as sin theta ன்னு ரிசால்வ் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி என்னன்னா the force which is opposite to the theta is taken as sin and force which is adjacent to theta is taken as cos theta. அவ்வளவுதான். ஓகேவாமா? ஸோ இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்குது? This is the adjacent force which is adjacent to the theta, correct? Which is the adjacent. So அதனால என்ன இருக்கும்? cos theta ன்னு எழுதிருக்கோம். This is opposite. சார் எப்படி சார் இங்க இருக்கு? You can like this. This is opposite to theta, right? This is opposite of theta. This will be same, right? நம்ம கால்குலேஷனுக்காக நம்ம அங்க போட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆப்போசிட் தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபோர்ஸ் நம்ம sin theta-வை ரிசால்வ் பண்ணோம். அட்ஜசண்டா இருக்கக்கூடியதை cos theta-வை ரிசால்வ் பண்ணும். ஸோ சேம் லைக் திஸ். இது இங்க தீட்டா வந்து நம்ம இதை எடுத்துருக்கிறோம். ஸோ விச் இஸ் adjacent அப்படின்னா fy தான் adjacent. ஸோ இட் இஸ் f cos theta and which is opposite அப்படின்னா fx. ஸோ இட் இஸ் taken as f sin theta. அவ்வளோதாம்மா. ஓகேவா? ஸோ it can be resolved into two components. Inclined forces can be resolved into two components. ஸோ அதை எழுதிட்டீங்க. Right, magnitude of force is equal to magnitude of force. What is the magnitude of f is equal to root of fx square plus fy square. Simple. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதான். ஓகேவா? ஸோ இது மேபி they can ask some simple problems, right? ஸோ அவ்வளோதான். அதுதான் நம்ம ரெக்டாங்கிள் காம்பனன்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அவ்வளோதான். ஓகேவா? Next is D'Alembert's principle. D'Alembert's principle அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ what the statements denote: the body moving with an acceleration may be treated as a static equilibrium by applying an inertia force in the opposite direction of. ரொம்ப தியரமை பொறுத்த வரைக்கும், பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் you should very clear about the statements. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸே டைரக்டாக என்ன பண்ணலாம்னா they can ask. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக்ஸ் ஆர் வெரி ஈஸி டு சால்வ். ஸ்டாட்டிக் கண்டிஷனில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ D'Alembert என்ன சொல்கிறேன்னா, யூ கேன் சால்வ் த டைனமிக் ப்ராப்ளம் கன்வெர்டட் இன்டு ஸ்டாட்டிக். அவ்வளோதான். நீங்கள் டைனமிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மீன்ஸ் விச் இஸ் இட் இன் மோஷன் யூ கேன் கன்வெர்ட் இன்டு ஸ்டாட்டிக் பை அப்ளையிங் அன் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த ஆக்சுவல் ஃபோர்ஸ். அவ்வளோதான். அதை தான் என்னன்னு சொல்கிறாருன்னா D'Alembert வந்து சொல்கிறார், பை அப்ளையிங் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் இட் பிகம்ஸ் அ ஸ்டாட்டிக் பாடி. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பாடி வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குமா, சம் தட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் சம் வாட் இட் இஸ் மூவிங் இந்த வித் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ D'Alembert என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ கேன் அப்ளை அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்ற இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். யூ கேன் அப்ளை அ ஆப்போசிட் இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ இட் வில் பி இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். இட் வில் பி இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஸோ நீங்கள் இமேஜினரியாக தான் அப்ளை பண்ணுறீங்க. இட் இஸ் அன் இமேஜினரி அப்ளிகேஷன் ஒன்லி, ப்ராக்டிக்கலாக இல்லை. டு சால்வ் த ப்ராப்ளம் யூ ஆர் அப்ளைங் அன் இமேஜினரி inertia force. So அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது the body become in static, body become a static condition and you can solve the problem. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னா D'Alembert சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். பை அப்ளையிங் அன் எக்ஸ்டர்னல் inertia force வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் சேஞ்சிங் அ பாடி இன்டு ஸ்டாட்டிக் போர்ஷன். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. இதுதான் வந்து இவர் சொல்கிறார். இப்போ inertia force அப்படின்னா என்னமா, வாட் இஸ் inertia force, வாட் இஸ் inertia? வெரி குட். ஸோ இனர்ஷியா இஸ் த ரெசிஸ்டன்ட்மா. இனர்ஷியா அப்படின்னா நான் சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன், இனர்ஷியா இஸ் த ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம எப்படிலாம் சொல்ல அப்படின்னா, இட் இஸ் த inability ஆஃப் அ மெட்டீரியல் ஆர் inability ஆஃப் த ப்ராடக்ட் டு சேஞ்ச் தி பொசிஷன். inability ஆஃப் த மெட்டீரியல் டு சேஞ்ச் தி பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மீன்ஸ் அதை தான் நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொன்னோம், இனர்ஷியாலா அப்படின்னு படித்தோம் இல்லையா, இனர்ஷியாலா அப்படின்னு படித்தோம் இல்லையா, ரைட். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இதை மூவ் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ கொடுக்கக்கூடிய அதே மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸை இந்த வாட்டர் பாட்டில் எம்டியாக இருக்கும்போது கொடுத்தேன் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். கரெக்டா? ஒய்?
due to inertia. So inertia is classified into mass, moment of inertia, means inertia is simple inertia, but we can convert into moment of inertia அப்படின்ற ஒரு டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மாற்றும். ஸோ moment of inertia அப்படின்னு மாற்றுவோம். Moment of inertia is classified into mass moment of inertia and then area moment of inertia அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறமா பார்த்தோம். ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம், அப்போ அதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இனர்ஷியா அப்படின்றது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் இமேஜினரி ஃபோர்ஸ். இனர்ஷியா இஸ் அன் இமேஜினரி ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ if the body is in motion, right, means sorry, இங்க அப்ளை பண்றதா வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ பாடி இஸ் இன் மோஷன், யூ ஆர் அப்ளைங் அண்ட் மீன்ஸ் F1 அப்படின்ற ஃபோர்ஸ் கொடுத்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். டு மேக் இட் அ ஸ்டாட்டிக் பொசிஷன், யூ ஆர் அப்ளைங் அ inertia force ma. Inertia force ma, that is mass into acceleration. ma அப்படின்னா mass into acceleration. அதை அப்ளை பண்றது மூலமா you are changing the body position into static. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. this is D'Alembert's principle. இதை மட்டும் தான் நம்ம கேட்க போறோம். ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க என்னமா, ஸோ F1 minus of ma is equal to 0. that is the equilibrium condition, right? summation of all the horizontal force equal to 0 அப்படின்றது என்ன, ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அப்படிதானே? ஸோ அப்போ மீன்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே இட் ஷுட் அட் ரெஸ்ட். அதுதான் வந்து என்னன்னா ஈக்குலிபிரியம். தேர் இஸ் நோ சேஞ்சிங் ஆர் தேர் இஸ் நோ டிஃபார்மேஷன் ஆர் எனி மோஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இங்கே இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா இது. ஸோ அப்போ இதே வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். we have a 3 different forces, F1, F2, F3, and you are applying a ma force, right? அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் இருக்குன்னா F1 plus F2 plus F3 minus ma is equal to 0. அவ்வளோதான். இதான் வந்து என்னன்னா டிஎல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் மொமெண்டம் வேற, மொமெண்ட் வேற. ஓகேவா? ஸோ கிளியர் அபவுட் இட். ஸோ மொமெண்டம் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சம் பாடி, இட் மே கிரியேட் மொமெண்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன். கரெக்டா? ஒரு பாடியில், இப்போ இந்த பாடியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மீன்ஸ் இஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாட்டம், translation will happen. if the force acting at the top, moment will happen. கரெக்ட் தானமா? இப்போ நான் இதை ஆக்ட் பண்ணுறேன்னா இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஓகேவா? ஸோ அதே வந்து நான் பாட்டம் போர்ஷனில் கொடுத்தோம்னா இட் ஸ்டார்ட் டு டிஸ்பிளேஸ், ஆர் இஃப் இட் இஸ் ஃபிக்ஸட் தென் இட் இஸ் டிரான்ஸ்லேட். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா நடக்கும். ஸோ அப்போ மொமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொட்டேஷன் கிரியேட்டட் பை த ஃபோர்ஸ். அவ்வளோதான் மொமெண்ட். சிம்பிளாக மொமெண்ட் அப்படின்னா ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோமா. ரொட்டேஷன் மொமெண்ட் அப்படின்னா ரொட்டேஷன் கிரியேட்டட் பை தி அப்ளைங் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட்னு சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே? நம்ம காலேஜஸில் இந்த மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிசைன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ மொமெண்ட் அப்படின்னா ரொட்டேஷன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ டார்க்குக்கும் மொமெண்ட்டுக்கும் சொல்லுங்கள் என்னம்மா இதுமா டார்க் அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ், பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் இட் வில் வேரி. அது என்ன ஆக்சிஸை பொறுத்து ஆக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டார்க்கா இல்லை மொமெண்டான்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ நம்ம டார்க் படிக்கும்போது அதை பார்க்கலாம். கிளியர்? இப்போதைக்கு மொமெண்ட் அப்படின்னா என்னமா ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேனர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, போல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டா? ஸோ இஃப் யூ ஆர் அப்ளைங் அ ஃபோர்ஸ், a point load or some external force, it start to rotate. ஓகேவா? ஸோ எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க ஃபோர்ஸை, இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் அப்ளைங் அ லோட் ஆர் அப்ளைங் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், யூ won't get any moment. இப்போ இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணால் வில் கெட் சம் மொமெண்ட். பட் ஆனால் அது என்னன்னா அது ஹவு மச் டைட்டன்ட் இட் இஸ் அப்படின்றத பொறுத்து வில் வேரி. ஓகேவா? ஸோ அப்போ மொமெண்ட் இஸ் அ ரொட்டேஷன். அவ்வளோதான், நம்ம வேற எதுவுமே இல்லை. சிம்பிளாக மொமெண்ட் அப்படின்றது ரொட்டேஷன் கிரியேட்டட் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பாயிண்ட்.
with respect to some point. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதியிருப்போம், ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், perpendicular distance, right. ஓகேவா? ஸோ அப்போ how much force is applied and how much distance between that respective point and force, அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மொமெண்ட் வந்து என்ன ஆகும்னா மாறும். ஸோ மொமெண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் டெய்லி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த டோரில் ஹேண்டில்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ இந்த டோரில் ஹேண்டில் எங்கேம்மா லொக்கேட் ஆகிருக்குது, அட் தி கார்னர், ரைட். ஏன் வந்து மிடில் கொடுக்கல, ஏன் வந்து அந்த எண்டில் வந்து நம்ம கொடுக்கல? we need a rotation with respect to this point, கரெக்டா? with respect to that plane, அந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் எனக்கு என்ன வேணும், ரொட்டேஷன் வேணும். அப்போ நான் என்னுடைய டிஸ்டன்ஸை கம்மி பண்ண the moment required is very high. the moment required or the force required to create a moment is very high. ஓகேவா? அதே வந்து நான் if I increase the distance, the force required to create a moment is very less. அதுதான் வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இதுதானே ஃபோர்ஸ். அதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னமா, this is a normal force and it is a perpendicular distance. ஓகேவா? ஸோ நீங்க வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சீசா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கிரெயின்ஸ், டவர் கிரெயின்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லு. டவர் கிரெயின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டவர்ஸ் இருக்கும், மேலே வந்து நம்ம ஆப்ரேட்டிங் இது இருக்கும். தென் தேர் இஸ் அ பூம் லைக் திஸ், கரெக்டாக? இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பூம் இருக்கும், கரெக்டாக? இந்த பூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த எண்டில் இதுதான் டவர் கிரெயின், இங்கேருந்து மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூ ஹேவ் அ ட்ராலி ஹியர், and the trolley is a movable one. It is not fixed one, it is movable one. With respect to load, with respect to quantity of the material, you can move the trolley towards or outwards. நீங்க எந்த பக்கம் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. there is a weight placed here. பார்த்துருக்கீங்களா? there is a counter weight is placed here, right? you can change the trolley position. ஸோ அப்போ நீங்க இப்படி இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராலியை மூவ் பண்றது ஆர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட் தே ஆர் டூயிங் மீன்ஸ் தே ஆர் இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் ஆர் டிக்ரீசிங் தி டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இது என்னமா ட்ராலி, இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸ். திஸ் இஸ் யுவர் ஃபோர்ஸ், டவுன்வர்டாக ஆக்ட் ஆக போகுது. திஸ் இஸ் த ஃபோர்ஸ், டவுன்வர்டாக ஆக்ட் ஆக போகுது. அப்போ இங்கே ஹெவி குவான்டிட்டி இருக்குது, வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட் லைக் திஸ். இந்த எண்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட் லைக் திஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் decreasing the distance between the trolley and the operating cabin. இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வருவாங்க. அப்போ இந்த இடத்துல வெயிட் ஆக்ட் ஆகும்போது the moment is very less. அதே மாதிரி இந்த கவுண்டர் வெயிட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதோ மோஸ்ட்லி வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க கவுண்டர் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி டைம் யூ cannot change the counter weight. என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஸ்டேபிளா தான் வச்சிருப்பாங்க. ஸோ டு அவாய்ட் தட் we are changing the distance, horizontal perpendicular distance. ஓகேவா? அப்போ அது ஒரு மொமெண்டம். தென் நீங்கள் சீசா விளையாடுவீங்க, பார்க்கில் சீசா விளையாடுறீங்கன்னா there is a hinge here or a pin to support in the center and you have a place to sit here. கரெக்டாமா? அப்போ இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் the game will be interesting or they can enjoy the game. கரெக்டாமா? குழந்தைங்க அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் என்ன பண்ண முடியும், ஜாலியா விளையாட முடியும். அதர்வைஸ் if they moving somewhere here அப்படின்னா they cannot enjoy the game. ஏன்? because it doesn't rotate. There will be no moment. ஓகேவா? ஸோ இன்னும் ரொம்ப பக்கத்தில் போறாங்க அப்படின்னா it will be stable at the point of loading or with respect to எந்த பாயிண்ட்ல நமக்கு மொமெண்ட் தேவைப்படுதோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா there will be no moment. ஓகேவா? ஸோ force is equal to m is equal to force into perpendicular distance. If the perpendicular distance is 0, நம்ம shear force bending moment கால்குலேட் பண்ணும்போது அட் த பாயிண்ட் நம்ம என்னைக்காவது மொமெண்ட் கண்டுபிடிப்போமா? இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு சம் பாயிண்ட் தான் கண்டுபிடிப்போம். அட் த பாயிண்ட் நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இட் வில் பி 0. அவ்வளோதான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் 0. அவ்வளோதான். அதனால தான் நமக்கு எப்போவுமே ஹேண்டில்ஸ் நிறைய இடத்துல நம்ம இந்த டார்க் இங்கே அப்ளை பண்ணுறீங்களே, ஸ்பேனரை நீங்கள் இங்கே பிடிச்சி திருப்பீங்களாமா? முடியாது. முடியும் மீன்ஸ் யூ நீட் டு புட் மோர் எஃபர்ட். கரெக்டாக புட் மோர் ஃபோர்ஸஸ். அதனால தான் வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் பேசிக் சயின்ஸ். நம்ம நம்மளுடைய டெய்லி லைஃப்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். ஹியர் சம்டைம்ஸ் வந்து
டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்கம்மா. பட் யூ கேன் டேக் எனி நொட்டேஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், கான்செப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வேறு கொஸ்டின்ஸில் வேறு நொட்டேஷன் வேறு புக்கில் இருந்து எடுப்பான். யூ கேன் put anything. ஓகேவா? So when a body moves in a direction of force, it also tends to rotate the body about an axis. With respect to any axis, it tends to rotate. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா moment அப்படின்னு சொல்றோம். This axis may be any line or point, neither intersects nor parallel to the line of action of forces. This rotational tendency of the body is known as moment. அவ்வளவுதான். இதான் வந்து என்ன அப்படின்னா டெஃபினிஷன். கிளியரா? moment அப்படின்னா என்னன்றது கிளியராமா? ஃபைன். ஸோ ஹியர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ நம்மளோட வெயிட் பேலன்ஸ் நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், கடையில் தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா, ஸோ தராசில் நீங்கள் ரெண்டு பக்கம் ஈக்குவலன்ட் வெயிட் போடும்போது இட் வில் பி சேம் போதும். ஸோ நீங்கள் அது வெயிட் மாறும்போது. நெக்ஸ்ட் இஸ் கப்புள். கப்புள் அப்படின்னா என்னம்மா? ஸோ மொமெண்ட் அப்படின்றது created by only one single force. Okay, if it is maybe fixed support or any point with respect to any point, if only one force is acting, then it is known as moment. The rotation with respect to some particular point. Couple அப்படினா என்னன்னா equal and opposite force which is creates a rotation. Two equal and opposite force creates a rotation அப்படினா that is called as couple. ஓகேவா? ஸோ couple அப்படின்னா இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோட கேப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்ளை கப்புள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவேன், ஐ எம் அப்ளைங்க மீன்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் அப்ளைங்க ஈக்குவல் ஃபோர்ஸ். இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் போகும், அட் த சேம் டைம் இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும், தி கேப் வில் பி. ஸோ கப்புள் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது உங்களுடைய ஸ்டியரிங் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கப்புள். ஓகேவா? நிறைய இடத்துல நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் டெரிவேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் ஆனால் ஒரு கப்புள் இஸ் ஈக்குவல் டு கன்வெர்டட் இன்டு ஃபோர்ஸ் இன்டு மொமெண்ட், ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்டாக மாற்றும். சாரி, லோட் இன்டு மொமெண்ட்டாக மாற்றும் பெண்டிங் மொமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே வந்து 5 kN ஆக்ட் ஆகுது, சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் என்னவா மாற்றுவீங்கம்மா, சேஞ்ச் இன்டு அ மொமெண்ட் ஆஸ் வெல் அஸ் அ லோடு. கரெக்டா? சேஞ்ச் இன்டு அ மொமெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லோடு. கரெக்டா? ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். there is a force F1 and there is a force F2. கரெக்டா? there is a force F1 and F2. ஓகேவாமா? ஸோ I can provide a force or I can shift the force F1 to here, F1 to here. ஓகேவா? so it doesn't change any change the, it will be under equilibrium only. கரெக்டா? it will be under equilibrium. நான் இந்த ஃபோர்ஸ் அங்கே ஷிஃப்ட் பண்ணா it will be under equilibrium only. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே F1 and F2 அப்படின்றது என்னமா, is a couple. கரெக்டா? F1 and F2 is a couple. அப்போ it will create a moment like this, it will create a rotation like this in this direction and you have a force and you have a force. சிம்பிள், அவ்வளோதான். ஏன் வந்து நம்ம கப்புள் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்போது we are converting into a load and as well as a moment அப்படின்னா இதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சிம்பிளாக இது சொல்லியிருக்கேன். we can derive it means it takes more time. அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எப்போவுமே ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் யூ ஹேவ் மோர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ். நீங்கள் கப்புள் கொடுத்தாங்க அப்படின்னா கப்புள்ன்றது டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, they have some figure like this, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கால்குலேஷன் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இது இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த இடத்துல, ஸோ த மொமெண்ட் வில் பி லைக் திஸ் அண்ட் இஸ் த லோட் வில் பி அட் திஸ் பாயிண்ட். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ கப்புள் அப்படின்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் த parallel straight lines which creates a rotation. அதான் வந்து என்ன அப்படின்னா கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the couple does not have any resultant force. அது ரொம்ப முக்கியமாக போதும். there is no resultant force for couple. ஓகேவா? ஸோ this is example for is a steering. ஸோ ஸ்டியரிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கம்மா, to rotate the steering you have to apply couple only. ஸோ இந்த டைரக்ஷன்லையும் அப்ளை பண்ணணும், at same time இந்த டைரக்ஷன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தான் it will rotate. ஓகேவா? ஸோ லீனியர் மொமெண்டம் ஆல்ரெடி பார்த்துட்டு, ஸோ மொமெண்டம் அதான் நம்ம பார்த்தது தான் லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் சைக்கிள் வச்சு பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் அது என்ன தான், மொமெண்டம் தான். ஸோ லீனியர் டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மொமெண்டம் தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா இப்போ ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மொமெண்டம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக இங்கே வந்து நம்ம மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு நம்ம தட் இஸ் பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனி ரொட்டேஷன் யூ கேன் டூ மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் லீனியர் மொமெண்டம் விச் நீட் டு மூவ் த பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டிஃபைன்ட் as the product of angular velocity of the body to its moment of inertia with respect to rotating axis. அதான் வந்து என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம். ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் வந்து ஒரு don't have anything. ஓகே, ஒரு 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 ஜஸ்ட் இமேஜின். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட்டில் பாட்டமில் ஒரு வெயிட் ஆட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை நீங்கள் யூ ஸ்டார்ட் டு ரொட்டேட் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டு புட் இட் ஸ்டேபிள் அண்ட் த பால் வில் கீப் ரொட்டேட்டிங், கரெக்டாக? ஸோ பை இன்க்ரீஸிங் தி ரேடியஸ் நான் என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் கீச்சன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்னோட த்ரெட் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ லென்த்தில் தான் இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட த்ரெட்டை வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். மீன்ஸ் பை இன்க்ரீஸிங் தி த்ரெட் லென்த் ஐ எம் இன்க்ரீஸிங் தி ரேடியஸ். ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரொட்டேஷன் அச்சீவ் ஆகுமா? யூ கேனாட் பெரிய ரேடியஸில், ஓகே, ரேடியஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஹாவ் மோர் ரொட்டேஷன், கரெக்டாக? ஓகே. ஸோ அதே வந்து நீங்கள் அந்த நம்ம வந்து இந்த சேர் ரொட்டேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரொட்டேட்டிங் சேரில் உட்காடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீ மே சி சம் வீடியோஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதில் வந்து நல்லா சுற்றுறீங்க. நீங்கள் அந்த நிறைய இதிலலாம் பார்ப்பீங்க, அந்த ஐஸில் வந்து ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரியான செரமனிஸில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒருத்தங்க சுற்றுவாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்ட்டாக சுற்றணுன்னா அவங்களோட கையை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா க்ளோஸாக கொண்டு வந்துப்பாங்க. அதே வந்து ஸ்லோ டவுன் பண்ண அந்த ரொட்டேஷன் ஷுட் பி ஸ்லோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் ஸ்ப்ரெட் தேர் ஹேண்ட்ஸ். அப்போது கையை வந்து விரிக்கும் போது என்ன ஆகுனா அந்த ரொட்டேஷனோட ஸ்பீடு வந்து என்ன ஆகுனா கம்மியாகும். ஸோ ஹியர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ரிலேட்டட் வித் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஸ் வெல் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்ன அப்படின்னா வேர் மீன்ஸ் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் தி ஆங்குலர் ரொட்டேஷன். அதை தான் என்ன ஆங்குலர் மொமெண்டம் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஆங்குலர் ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பை நேச்சர், பை இட்ஸ் ஓன் geometrical properties, it has own moment of inertia, mass moment of inertia and area moment of inertia அப்படின்னு இருக்கும். For designing civil structure we are considering area moment of inertia. For designing some mechanical equipment we are considering mass moment of inertia, ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் அந்த கையை ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் மோர் லோட், ஓகேவா? அதே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பையை பக்கத்தில் கொண்டு வரும்போது யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் தி லோட் இன்டு சம் பாயிண்ட். அப்போது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரொட்டேஷன் வந்து என்ன ஆகுதுமா, தட் இஸ் மொமெண்டம். ஏர் ரொட்டேஷன் இஸ் தி மொமெண்டம், த ரொட்டேஷன் ஆர் த மொமெண்டம் வில் வேரி. அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆங்குலர் மொமெண்டம் வேற ஏதாவது இருக்கா பார்த்துக்கிறோம். ஆங்குலர் மொமெண்டம் ஸோ ஒரு நிமிஷம். தட் இஸ் ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு நோட் பண்ணிக்கோமா. ஒமேகா, திஸ் இஸ் ஒமேகா நாட் டபிள்யூ, ஒமேகா. ஜென்ரலாக நம்ம பவர் அந்த மாதிரி இடத்துல ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகான்னு. ஸோ ஐ இன்ட்டு ஒமேகான்னு நோட் பண்ணிக்கோங்க. I into omega. I is the moment of inertia, mm power 4. Angular velocity number, it is meter square per second. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வேறு எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு பைசைக்கிள், ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேவா? சிம்பிள்.
அப்போ நெக்ஸ்ட் transmissibility, next one transmissibility of force. அது ஒரு லாவா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பார்த்து அதை சொல்லிடுறேன், அது மிஸ் ஆகிடுச்சு இதில். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லா பார்த்தோம் இல்லையா, லா ஆஃப் நியூட்டன்ஸ், 4 லா பார்த்தோம், நியூட்டன்ஸோட 4 லா, தென் டிரான்ஸ்மிசிபிலிட்டி லான்னு ஒரு லா பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டி லா அப்படின்னா so you are applying some force P here, ஓகேவா? நீங்கள் ஒரு P அப்படின்ற ஒரு புஷ்ஷை வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ். இந்த பாயிண்டில் இங்கே இருந்தது என்னவா மாறி இருக்கலாம் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு என்ன இருக்கலாம், மாறி இருக்கு. தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ். ஸோ எப்போ P அப்படின்ற புஷ்ஷை நீங்கள் கொடுக்குறப்போ அதே ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் P என்ற புல் கொடுக்குறீங்க, ஓகேவா? P அப்படின்ற ஒரு புல் கொடுக்குறீங்க. சேம் குவான்டிட்டி, மேக்னிடியூட் வில் பி சேம். அப்போ உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், சேம் டிஃபார்மேஷன் தான் வந்து அப்ளை இருக்கும். ஸோ அப்போ with respect to direction and line of action, the force creating the or the effect of force on the body will not change, it will be same அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க இதே ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க புஷ் கொடுத்தாலும் அதே டிஃபார்மேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்குது. அதே இதில் நீங்கள் புல்லு கொடுத்தாலும் என்ன தான் நடந்திருக்குது, சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இந்த கிளாஸை விட்டு நீங்கள் வெளியே போக போறீங்கன்னா யூ ஆர் புல்லிங் தி டோர், அதே உள்ளே வர போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு புஷிங் த டோர். போத் வில் பி சேம், கரெக்டாக? ரெண்டுமே வந்து என்ன பண்ண போகுது, சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்க போகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினிஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. It states that the external effect of the force are independent of. It states that the external effects of the force are not independent of application of force along the line of action. இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா law of transmissibility அப்படின்னு சொல்லுவோம். law of transmissibility. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் தான் நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் தான் சொல்லியிருக்கோம். பட் இன்டர்னல் எஃபெக்ட்ஸ் வில் ப்ராக்டிக்கலி வேரி. ஆக்சுவலி இன்டர்னல் எஃபெக்ட்ஸ் மாறும், கரெக்டா? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சிங்கிள் ஃபோர்ஸ்ன்றனால ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அப்ளைங் அ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் P. I'm applying a compressive force in the same line of action. What is happening? It will compress. அதே இது சேம் மேக்னிடியூட்ல applying a tensile force அப்படின்னு. If I am applying a tensile force, what will happen? Start to expand or it elongate அப்படின்னு சொல்லும், கரெக்டாமா? அப்போ ப்ராக்டிக்கலா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் தான், இதுவும் அதே லைன் ஆஃப் ஆக்ஷன் தான், இதுவும் லைன் ஆஃப் ஆக்ஷன் தான், இதுவும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் தான். Practically, actually, internal effects are varying, but theoretically, we are considering there is no internal effects also. அப்படின்னு எடுத்துக்கோ, ஓகேவாமா? சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல கம்ப்ரஷன் நேச்சராக இருந்தாலும் சரி, டென்சைல் நேச்சராக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான எஃபெக்டையும் கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம். தியரட்டிக்கலி ஒன்லி, பை டெஃபினேஷன் ஒன்லி. பட் ப்ராக்டிக்கலி நம்மளே பார்க்க முடியும். இந்த கம்ப்ரஸ் பண்ணோம்னா இட் ரீஸ்ட்ரிங் அண்ட் டென்ஷன் பண்ணால் இட் எலாங்கேட். ஸோ அதனால டெஃபினேஷன் படி சேம் வில் பி கன்சிடர் as இன்டர்னல் எஃபெக்ட். ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? இது வேற எதுவும் இல்லைமா? கிளியர் தானே? டிரான்ஸ்மிசிபிலிட்டி அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இது எல்லாமே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபோர்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்ளிகேஷன்ஸ், அது பேசிக் லாஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், தென் வில் மூவ் டு பீம்ஸ் அண்ட் லோட்ஸ், அதெல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்.
ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா நம்ம ஸோ எஸ்எஃப்டி பிஎம்டி ட்ராப் பண்ணும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது நம்ம வரைவோம் கரெக்டா. வாட் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம்? வாட் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம்? என்னமா? ஸோ ப்ராக்டிகலி ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்டாக்ட் வித் சம் அதர் பாடி கரெக்டா. இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஐ எம் கான்டாக்டிங் வித் த ஃப்ளோ. நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யுவர் பாடி இஸ் கான்டாக்டட் வித் தி சேர்ஸ். அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒன்னோட ஒன்று என்ன ஆகுதுன்னா கான்டாக்ட் ஆகுது. ஸோ அதோட ஃபோர் சிஸ்டமை நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் ஸ்பிளிட்டிங் இட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக அதை வந்து என்ன பண்ணுறோம்னா இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல போகிறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா மீன்ஸ் வி ஆர் செப்பரேட்டிங் இட். இந்த பாடிக்கு இவ்வளோ போஸ், இந்த பாடிக்கு இவ்வளோ போஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to separating it. அதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். எதுக்காக இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்னா if you are very clear about the free body diagram you can easily solve the problem so without any confusion. அவ்வளவுதான், அதுதான், வேற எதுவுமே இல்லை. ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது அதுதான். ஸோ at any point in a time of body all the forces, energy, momentum become constant. Then the situation is defined as equilibrium condition. okay equilibrium equation பத்தி சொல்லிருக்காங்களா? So equilibrium சொல்லிடுறோமா? Then I will go to free body diagram. So equilibrium condition அப்படின்னா என்னமா? எல்லாம் ஓகே. நம்ம கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி சேம் கரெக்டா. இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பாடி வில் பி ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ மீன்ஸ் இட் இஸ் பாடி இஸ் நாட் சப்ஜெக்டட் டு எனி டிஃபார்மேஷன் அப்படின்னா இட் இஸ் அண்டர் ஈக்குலிபிரியம் கரெக்டா. ஸோ நம்ம டிசைன் பண்ணக்கூடிய எந்த ஒரு இதுவாக இருக்கும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இட் ஷுட் பி அண்டர் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இட் ஷுட் நாட் ஃபால் கரெக்டா. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் பி அண்டர் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு பொருளை டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் வி கன்சிடரிங் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன், த ஆப்ஜெக்ட் ஷுட் பி இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டெய்லி லைஃப்லையும் நமக்கு இந்த ஈக்குலிபிரியம் அப்படின்றது என்னவா இருக்கணும் அகைன் சேம். இப்போ நான் நடக்கிறேன், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ த பாடி இஸ் அட் ரெஸ்ட் அப்படி தானே. இப்போ மீன்ஸ் யூ ஆர் அண்டர் தி ஈக்குலிபிரியம் ஸ்டேட். எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அதுக்கு அகைன்ஸ்டாக வரக்கூடிய ஃபோர்ஸும் என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா தேர் வில் பி சம் சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆகலாம், இல்லைனா வந்து பெண்ட் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் இப்போ ஸ்டேபிளாக இருக்கிறீங்க அப்படின்னாலே யூஆர் அண்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஷுட் பி டிசைன்டு டு வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஒன்லி. ஸோ அப்போ இருந்தால் தான் த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒரு லோடு இருக்குது, இதுக்கு மேலே நான் ஆக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 50 kN கொடுக்குறேன், இங்கே இருந்து ஒரு 50 kN கொடுக்குறேன் அப்படின்னா both will be counteract each other. So அப்போ body under equilibrium condition. ஒருவேளை I am applying 20 kN from this side and I am applying 100 kN from this side அப்படின்னா body will deform like that to this direction. ஏன் அப்படின்னா force will be in this direction. கரெக்டா? அப்போ every object should be designed for equilibrium condition. அப்போ தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோ இல்லை நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த காரோ பைக்கோ ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோ எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டிஷன் பார்க்கும்போது பார்ப்போம். we have 3 different stable, unstable and neutral equilibrium condition அப்படின்னு படிப்போம். and we have a different static equilibrium also there, dynamic equilibrium also. Right. So free body diagram. So free body diagrams are the diagrams of isolated bodies that shows every internal as well as external force by removing the reaction on it. ஓகேவா? ஸோ 2 பாடி கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா அது 2 பாடியும் ஐசோலேட் பண்ணி அந்த பாடிஸில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, என்னென்ன ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்றத காட்டக்கூடிய அந்த டயக்ராம் தான் என்ன அப்படின்னா கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த டயக்ராம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாமா? ஸோ எதுக்காக அப்படின்னா define the system very accurately, to define the surrounding very accurately, draw the forces on the system by surroundings. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை சேம் ஃபுட்பாலே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சேம் ஃபுட்பால் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த மீன்ஸ் திஸ் இஸ் கிரவுண்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபுட்பால், ஈச் அதர் ரன் கான்டாக்ட் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் இதுக்கு எப்படி வரையணும் அப்படின்னா நீங்கள் ஐசோலேட் பண்ணுறீங்க, ஒன்று கிரவுண்ட் ஐசோலேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா
பாலை ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ்மா இருக்குது, யூ ஹாவ் அ வெயிட், செல்ஃப் வெயிட், தட் இஸ் யூ ஹாவ் அ வெயிட், ஓகேவா, அண்ட் யூ ஹாவ் அ ரியாக்ஷன். அவ்வளோதான் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது இதுதான். இந்த ரெண்டு கான்டாக்ட் தான், வேறு எந்த கான்டாக்டுமே இல்லை, ஓகேவா. இஃப் இட் இஸ் கன்சிடர் ஃப்ரிக்ஷன் தேர் வில் பி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதை நம்ம இங்கே ஃப்ரிக்ஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம், ஓகேவா. இதே நீங்கள் கிரவுண்டை ஐசோலேட் பண்ணிங்கனாலும் என்ன தான் வரும், இட் வில் பி லைக் திஸ், அவ்வளோதான். கிரவுண்ட் ஐசோலேட் பண்ணிங்கனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ யூ ஆர் செப்பரேட்டிங் தி பாடிஸ் விச் ஆர் இன் கான்டாக்ட் அண்ட் யூ ஆர் புட்டிங் த ஃபோர்ஸ் இன் அக்யூரேட் மேனர். அதை தான் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகேவா. ஸோ இன்னும் நம்ம வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன் ரேம்ப். அப்போ இங்கே என்னமா இருக்கும், you have a weight on this body and you have a reaction force and as well as frictional force. ரெண்டுத்தையும் ஐசோலேட் பண்ணி நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ weight of the body always in the downward direction and it should pass through the centroid. weight எப்போவுமே என்னதான் இருக்கும், it passing through the centroid தான், ஓகேவா, அதை மறந்துடாதீங்க, ரைட். ஸோ ஓகே, இந்த இது கிளியரா இல்லை, நான் ஐ வில் ட்ரா சம்திங். So we have a structure like this. மீன் ரெண்டு பால் வந்து ஒரு மோல்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஏதோ ஒரு வெசலுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, we are going to separate the bodies. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு பாலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸில் ஆக்ட் ஆகும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக we have a weight of the body, கரெக்டாமா. தென் this portion of the ball and this portion of the ball and this portion of the ball is in contact. மூணு the ball, இந்த small size ball மூணு இடத்துல என்ன இருக்குது, கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ you have an external reaction, right? When a body is subjected to contact, it has a equal and opposite reaction அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லையா. and you have a external reaction like this. you have a external reaction like this, R1 அப்படின்னு எடுத்து you have a external reaction like this. வேற என்னமா இருக்கு, you have a ரியாக்ஷன் ஃப்ரம் திஸ் பால். இந்த பால்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னாகும், ஆக்ட் ஆகுமா, நீங்கள் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா யூ கேன் சிம்பிளி சே இட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஸோ இதுதான் இந்த ஸ்மால் சைஸ் பாலோட ஃப்ரீ பாடி டயக்ராம். அதே வந்து இந்த பெரிய சைஸ் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னமா இருக்குது உங்களுக்கு, என்னம்மா, யூ ஹேவ் ஹியர் you have a reaction force of 3, right, very good. ஸோ அதே மாதிரி இங்கே என்னமா இருக்குது, இங்கே W அப்படின்ற ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் இந்த கான்டாக்ட் ரெண்டு பாடி கான்டாக்டில் இருக்கும்போது எப்போவுமே என்னமா, இது இந்த டைரக்ஷனை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் அ ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், F2னே எடுத்துக்கலாம், போத் ஆர் சேம் ஒன்லி, ரைட். இப்போ F2 தென் W தென் you have a F4, ரைட்டாமா. ஸோ ஏன்னா இந்த பாடி இதில் கான்டாக்டில் இல்லை, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ அப்போ எந்த இடத்துலலாம் கான்டாக்டில் வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும், அதான பேசிக் டெஃபினேஷன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கணும், அண்ட் ரியாக்ஷன்ஸ்னால் ரியாக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதா, அவ்வளோதான். பட் யூ ஹேவ் டு கன்சிடர் தி வெயிட் ஆஃப் தி ஒர்க். ஸோ இதான் வந்து என்னன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரலாக ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வேறு எங்கே யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி யூ ஆர் யூஸிங் என்னோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக கொடுத்துருக்கக்கூடிய பீமை என்ன பண்ணுவோம், யார் ஃப்ரீ பாடி டயக்ராமை கன்வெர்ட் பண்ணிட்டு தென் வில் ஸ்டார்ட் டு சால்வ் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம், ஜஸ்ட் ஐசோலேட்டிங் தி பாடிஸ் அண்ட் புட்டிங் அ ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ், அவ்வளோதான். கிளியரா?
ஓகேமா, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது மூணுமே நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரீ பாடி ஆன் ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் அண்ட் ஹியர் இதுதான் வந்து என்ன ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா இட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா. ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன், வி ஆர் நாட் கன்சிடரிங் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டதில் நம்ம வி ஆர் நாட் கன்சிடரிங் தி ஃப்ரிக்ஷன். தட் ஃபுட்பால் எக்ஸாம்பிளில் நம்ம ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல, ஒன்லி நார்மல் ஃபோர்ஸஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம். நார்மல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணோம், அதர்வைஸ் நம்ம ஜஸ்ட் நார்மல் ஃபோர்ஸஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம். கரெக்டாக? வாட் டஸ் மீன் பை நார்மல்? நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோ எஸ்ஓ எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் நார்மல் அப்படின்ற வார்த்தை வருதுன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேபி திஸ் ரேம்ப் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். ஆர் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, யூ ஹேவ் அ பால் அண்ட் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லைக் திஸ் அப்படின்னா தேர் இஸ் அ வெயிட் ஆஸ் வெல் அஸ் என்னமா யூ ஹேவ் அ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சிடர் தி ஃப்ரிக்ஷன். நீங்கள் ஏன் அப்படி ரஃப் சர்ஃபேஸ்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டினில் ரஃப் சர்ஃபேஸ்ன்ற வார்த்தை மென்ஷன் ஆகுதுன்னா யூ ஷுட் கன்சிடர் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதர்வைஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் நீங்கள் எங்கேயாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? எஸ்எஃப்டி பிஎம்டி கால்குலேட் பண்ணும்போதோ இல்லை மற்ற இடத்துலையும் நீங்கள் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் படிப்பீங்க, கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் படிப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் படிப்பீங்க, தியரிஸ் ஆஃப் வேல்யூ. எங்கேயுமே நம்ம வி ஆர் நாட் கன்சிடரிங் தி ஃப்ரிக்ஷன். ஏன்னா அது நமக்கு இங்கே அவசியம் இல்லை. ஓகே, தனியாக ஃப்ரிக்ஷன் ஒன்று படிப்போம், அது வந்து டிசைனிங் ஆஃப் எலமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது வி ஆர் கன்சிடரிங் ஃப்ரிக்ஷன்ஸ். அதர்வைஸ் பேசிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை படிக்கும்போது அனலைஸ் பண்ணும்போது வி ஆர் நாட் கன்சிடரிங் தி ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால பர்டிகுலர்லி ரஃப் ஃபேஸும் கொடுத்தாங்கன்னா தேர் வில் பி சம் ஃப்ரிக்ஷன், யூ ஹேவ் டு கன்சிடர் தி ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான். இஃப் இட் இஸ் a smooth surface there is only normal and horizontal force, there is only normal force. Okay, and the surface is smooth, forces develop only in the normal system. When a surface is rough, forces develop in normal system as well as tangent to the system. Frictional force is tangent to the system. Tangent na nama for a circle, so it is a tangent. Correct? Appo the ball ku tangent force அப்படின்றது என்ன? Frictional force. Correct? So tangent forces you have to consider அப்படின்றது சரி. Clear? Okay, for some different supports அதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட கான்டாக்டில் இருக்கும்போது எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இன் அவர் டிசைனிங் கேஸஸ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் இல்லையா? சிம்பிள், பின்ட், ஹிஞ்ச்டு ஆர் ஃபிக்ஸட், ரோலர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் போகிற டென்சைல் எலமெண்ட், கார்டு, ரோப், பெல்ட், இதுக்கெல்லாம் என்னமா இருக்கும்? இதாவ இப்போ ஒரு ராடு இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? இது மட்டும்தான், டென்சைல் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரிக்ஷனை ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு டைல் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைல் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் என்னவாமா இருக்கும்? ரஃப் சர்ஃபேஸை விட்டுருங்க, இட் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். கரெக்டாக? இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இப்போ இதுக்கு ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமா? ஃப்ரிக்ஷன் வந்து கடைசி வரைக்கும் இது கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட் வில் வேரி. அதே வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னாலும் ஃப்ரிக்ஷன் இனிஷியலாக மேபி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகலாம்? கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸாக்டாக நம்மளால் ஒரு சர்ஃபேஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரிக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃப்ரிக்ஷன் படிக்கும்போது வில் சி. ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஜாயின்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். என்ன நம்ம பேசிக்காக என்னென்ன சப்போர்ட்ஸ்லாமா இருக்குது இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த ஒரு போர்ஷனோட என்னென்ன சப்போர்ட்ஸ் ஜென்ரலாக நம்ம படிப்போம்? ஃபிக்ஸட், ஹிஞ்சட், தென் roller, then simple, வேறு என்னமா மேஜரா இதுதான் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். ஸோ
நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போகலை இங்கே. நம்ம வந்து we have different other than this support நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இன்க்ளைன்ட் ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ளைன்ட் பிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே போகலை. பேசிக் மேஜராக எந்த ஒரு 4 சப்போர்ட் வேணுமோ அது மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரோலர் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன் ரோலர் சப்போர்ட் நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சப்போர்ட்டுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் ரோலர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரோலர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஒரு பைக் எடுத்துக்கலாம், ஒரு பஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது அந்த இதில் எப்படி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்க்க போறோம்னா, என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆக போகுது, அந்த சப்போர்ட்டில் வாட் ஆர் த ரியாக்ஷன்ஸ் கோயிங் டு கிரியேட் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ரோலர் சப்போர்ட்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பஸ்ஸை பின்னாடி இருந்து நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா, புஷ் பண்ணீங்கன்னா இட் வில் மூவ். கரெக்டாக? மீன்ஸ் இட் அலோவ்ஸ் தி ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். இட் அலோவ்ஸ் தி ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். ரைட். ஸோ அதே மாதிரி அதே பஸ்ஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெர்டிகல், நம்ம பேசஞ்சர்ஸ் நம்ம எல்லாமே உட்காந்துருக்கோம், இட் ரெசிஸ்ட் இல்லையா? அப்போ இட் ரெசிஸ்ட் தி வெர்டிகல் மூவ்மெண்ட். ரைட். ஓகே. ஸோ இப்போ ஒரு ட்ராலி எடுத்துக்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ராலி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராலி என்ன பண்ணலாம், ட்ராலியை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ இட் அலோவ்ஸ் தி ஹரிசாண்டல் மோஷன். தென் நீங்கள் அதுக்கு மேலே உங்களுடைய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா இட் ரெசிஸ்ட், இட் வில் பி ஸ்டேபிள் அண்டர் தி வெர்டிகல் லோட். கரெக்டாக? இட் வில் பி ஸ்டேபிள் அண்டர் தி வெர்டிகல் லோட். ஸோ இட் arrest the vertical movement. Then you can rotate. Correct? You can rotate. If you want to dispose the groceries, you can rotate the trolley. Correct? நீங்க என்ன பண்ண முடியும்? You can rotate the trolley. It will allows the rotation as well. ஒன்றும் இல்லை, பைக்கில் வீலிங் பண்ணுறோமா, மீன்ஸ் வீலிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எதனால் நடக்குது? ஒரு பைக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் ஏன்னா பஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பைக் எடுத்துக்கிறோம், வெர்டிகல் போர்ஸ் கொடுக்குறப்ப ரெசிஸ்ட் பண்ணுது, ஹரிசாண்டல் போர்ஸ் கொடுக்குறப்போ இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவிங். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த பேக் சைடில் யூ ஆர் புட்டிங் மோர் லோட். பின்னாடி பில்லியனாக வர்றவங்க ஒரு 5 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஃப்ரண்ட் சைடு வில் ஆட்டோமேட்டிக்கலி லிஃப்ட். கரெக்ட்? லிஃப்ட் மீன்ஸ் இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். அப்போ இட் அலவுஸ் தி ரொட்டேஷன். அப்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, which force or which movement it restricts, அதுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதை மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணணும். which is allowing அப்படின்னா you don't want to mention it in a free body diagram. அவ்வளோதான். கிளியராமா? அப்போ for a roller support you have only vertical reaction. Roller supports are stable when it is subjected to vertical load, otherwise it is unstable. ஓகேவா? அன்ஸ்டேபிள் அப்படின்னாலே if it allows the displacement to subject to some forces அப்படின்னா it is unstable, it is considered as unstable. ஓகேவாமா? ரைட். அப்போ மோஸ்ட்லி வந்து நாங்கள் சிவில் இன்ஜினியரிங், ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, the roller supports are provided in bridgesல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி girder, எவ்ரி பில்லருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா they are providing roller support to allows the horizontal movement. So allows the horizontal. So இப்போ தான் horizontal movement allow பண்ணக்கூடாதுன்னா, bridges are subjected to temperature variation. So there will be a expansion and contraction. If it is not allowed in the bridges, it starts to crack. It starts to failure. So it becomes failure. So we are allowing some amount of expansion, some amount of contraction. அதனால will provide a roller support on the bridges. இதான் வந்து என்ன roller support. அப்போ you have only one vertical reaction. Okay? Only one vertical reaction. Clear? Roller support clear? Next போலாமா? Next one is pinned or hinged support அப்படின்னு சொல்லுவோம். Pin or hinged supports. So very mostly used support. ரொம்ப அதிகமாக வேர்ல்டு வைடு pinned supportோட applications are very wide. So எப்படின்னா, these are some pinned support அப்படின்னா, it is connected, it allows the rotation only. So you cannot, it doesn't allow the horizontal movement and it doesn't allow the vertical movement. So for example, again இந்த டோரே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டோர் கனெக்டட் அந்த பொசிஷன் அதை வச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் பிளேன் ஐ எம் அப்ளைங் அ vertical force. I am applying a, but with respect to that plane. ஓகேவா? I am applying a
vertical force, it resists. Okay, I'm applying a horizontal force. Okay, I'm applying a horizontal force, still it resists. But I'm applying a rotation. I'm applying a rotation, it allows. Okay, but you have in pinned support, you have two reactions. Means it resists two movement. One is horizontal and another one is vertical. Okay, Oma. So pinned support நீங்க நிறைய இடத்துல வந்து மோஸ்ட்லி pinned support வந்து உங்களுக்கு கேபிள் பிரிட்ஜஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா pinned support தான் இருக்கும். ஓகே, இது எல்லாமே pinned support தான் இருக்கும். ஸோ pinned supports are mostly used support. இப்போ வேற எங்கேயாவது நீங்க pinned support பாக்குறீங்களா? வேற எங்கேயாவது pinned support பார்க்கலாமா? ஆமா கேட்கல. ஏர்போர்ட்ல. ஓகே, வேற இந்த போர்டு நம்ம ஹிஞ்சஸ் சப்போர்ட், ஹிஞ்சஸ், டோர் ஹிஞ்சஸ், இந்த போர்டு, உங்களுடைய நம்ம பிசிக்கல் பாடியில நம்ம ஹேண்டு இதெல்லாமே என்னதான் ஹிஞ்சட் சப்போர்ட் தான். நம்ம லெக் ஜாயின்ஸ் ஆர் பின்ட் சப்போர்ட் ஆர் ஹிஞ்சட் சப்போர்ட்ஸ் ஒன்லி. ஸோ இட் அரஸ்ட் டூ டைரக்ஷன். It arrests the movement in two directions, that is x and y. It allows the direction, it allows the movement in z direction, that is rotation. Clear ama? புரிஞ்சுதா? So here is the reaction. So you have reaction support here and you have a horizontal resistance here. Okay, the free body diagram of roller support. Next one is fixed supports. Next one is fixed support. So fixed support அப்படினா it rigidly fixed, doesn't allow any movement or rotation or translation. எதையுமே என்ன பண்ணாது அப்படினா allow பண்ணாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் beams connected with the column இது எல்லாமே வந்து என்ன அப்படினா fixed support தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரொம்ப சிம்பிள், நான் வந்து ஒரு 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 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேமா. ஓகேவா? திஸ் இஸ் இங்க இட் இஸ் கனெக்டட் பை a bolt like this. It is connected by a bolt. ஸோ இப்போ இது என்ன ஜாயிண்ட்? பின்டு ஜாயிண்ட். ஓகே, யூ கேன் ரொட்டேட். கரெக்டா? ஸோ நான் இன்னொரு போல்ட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு போல்ட்டை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இட் ரெசிஸ்ட் தி ரொட்டேஷன். யூ கேனாட் ரொட்டேட், இட் பிகம்ஸ் தி ஃபிக்ஸட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ சிங்கிள் போல்ட் கொடுக்குறப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் அஸ் அ பின்டு சப்போர்ட். அதே நீங்கள் ரெண்டு போல்ட் கொடுக்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு பிஹேவ் அஸ் அ ஃபிக்ஸட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் ரெசிஸ்ட் ரொட்டேஷன், horizontal movement and vertical movement எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் this is a fixed support. If I am applying a vertical load, it resists. If I am applying a horizontal load, resist. I am applying a rotation, it resists. Everything will be arrested by the fixed support. Okay, so this is the free body diagram of fixed support. You have vertical, horizontal and as well as okay, so this is the fixed support. These are some examples of fixed support. Okay, these are some fixed support example. இதெல்லாம் என்னன்னா fixed தான். ஓகேவாமா? ரைட். ஓகே, ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் சம்திங் இன் த மொமெண்ட். ஸோ டைரக்ஷனை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். வில் சி ஈக்லிபிரியம் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஆக்சுவலி மொமெண்ட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். கரெக்டாமா? anti-clock, not two types. With direction we have anti-clockwise moment and clockwise moment. Generally for calculation, generally clockwise is taken as negative and anti-clockwise is taken as positive. Okay, you can change. It is not a mandatory rule. Generally right hand thumb rule அப்படினு சொல்வாங்க. Generally we are taking anti-clockwise is a positive and clockwise is a negative. Generally, okay, நீங்க நிறைய பன்சாலோ ராஜ்புட்டோ புக் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருப்பாங்க. பட் யூ கேன் சேஞ்ச். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இஃப் யூ கன்சிடரிங் clockwise as a positive, just take anti-clockwise as a negative. Sometimes this gives a wrong result. Sometimes wrong result means magnitude will be same, sometimes direction will be different. அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So try to follow this, otherwise no problem. Try to follow this rule, otherwise no problem. நீங்க எப்படி வேணா டைரக்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ the மொமெண்ட் clockwise anti clockwise. அதே மாதிரி மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம அது எஸ்எஃப்டி பிஎம்டி பார்க்கும்போது போயிருந்துச்சு. ஸோ கிளியராக இப்போ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு குயிக் சம்மரி என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பேசிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, what is mechanics, so classification of mechanics, then force system, unit system, then free body diagram, laws of மெக்கானிக்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப பேசிக்காக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்
ட்ரை டு ரீட் சம்திங். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ட்ரை டு ரீட் யுவர் நோட்ஸ். வேறு எதுவுமே வேணாம். டோன்ட் ட்ரை டு மக் இட் அப். ஸோ மகப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ஜஸ்ட் அந்த கான்செப்டுவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபர்கட்டன் யூ கேன் அப்ளை த கான்செப்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவாமா? ஸோ ஃபார் திஸ் டுடே அவ்வளோதான். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஈக்லிபிரியம் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ வில் கவர் இட் டோட்டல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பை நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே முடிஞ்சிடும். வி ஹேவ் ஈக்லிபிரியம் கண்டிஷன் and geometrical properties, then friction. So then some basic terms all. Okay ma, clear தானே? புரிஞ்சதுல? Thank you. Next class la on next Saturday.